இந்த மாதம் மே மாதத்தினுடைய செகண்ட் டே என்ன அப்படின்னு கேட்டால், மே மாதம் நமக்கு ஒரு கட் ஆஃப் மாதம் கூட வைக்கலாம். 25ஆம் தேதிக்குள்ள எத்தனை பேர்னால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஜூன் 2ல் நமக்கு ஒரு செலிப்ரேஷன் உண்டு. டைமண்ட் சாரும் கோவா சாரும் வரக்கூடிய கூட்டம் சென்னையில். அதனால அதற்கான முன்னெடுப்புகளை இந்த மாதத்தில் நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 4 ஜாயினிங் நீங்கள் மட்டும் பண்ணிட்டு அந்த 4 பேர்த்து தூங்க ஜாயின் பண்ண முடியலாம். 8 மணி கூடத்துல உங்களால் முடியும். அந்த 4 பேருக்கு நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு 4 பேருக்கு மட்டும் சேர்த்து அவங்க சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பு ஒரு 5 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 100 ஜாயினிங் இருக்கும். 1 லட்சம் பிவி உங்களுக்கு கீழே இருக்கும். 10 நபர்கள் உங்கள் டீம்ல இருந்தால் 10 லட்சம் பிவி வரும். இது சாதாரணமான லாஜிக் தான். போன முறை நாங்கள் சேல்ஸை ப்ரொமோட் பண்ணி ஒரு நபர் 5 லட்சம் ரூபா வரைக்கும் சேல் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. 70, 115, 170 எல்லாம் வந்திருக்காங்க. அதனால அச்சீவ்மெண்ட்டுக்கு திட்டமிடுதல் வேண்டும், பிளானிங். அந்த பிளானிங்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு நம்மளோட பெரிய பெரிய இருக்காங்க. நம்ம மூர்த்தி சாரு, நம்ம சுஜித் சாரு, நம்ம கூட இருக்கிற எங்க டைனமிக் லீடர் நம்ம ரஞ்சித் சாரு. இன்னும் சொல்ல போனா வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஆளு படிச்சு முடிச்சுட்டு அவருடைய ஒட்டுமொத்த படிப்பையும் கொண்டுட்டு நம்முடைய டீமுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர் உண்டு என்றா, ஆர்சி பிசினஸ் உண்டுன்னு கேட்டா உண்டு. அது யாருன்னு கேட்டா நம்முடைய டீம் லீடர் நம்ம ரஞ்சித் சார். ஒரு முறை அவங்க மாமனாரே சொன்னார், நானே கூட இந்த ஐடியில நானே இருந்திருந்தா காமராஜ் உங்களுக்கு இவ்வளவு சார் நான் உபயோகப்படுவேனான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நான் உண்மை சொல்லணுமா இல்லைன்னா உங்களுக்கு பொய்ய சொல்லணுமான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல உண்மையை சொல்லுங்க, நீங்க எது சொன்னாலும் அது கரெக்டா சொல்லுவீங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்களே இந்த ஐடியா இருந்திருந்தா கூட எங்களுக்கு இவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் சர்வீஸ் கிடைக்காதுன்னு சொன்னேன். ரொம்ப ஹாப்பியானார். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். காரணம், ரஞ்சித்தினால அது பண்ண முடியும். ரஞ்சித் கண்டிப்பா பெரிய லெவல்ல வருவார். அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல லீடர் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய, எந்த இடத்துல போனாலும் ரிசல்ட் ஓரியன்டட். அவர் நிக்கிற இடத்துல ரிசல்ட் இருக்கும். நான் எந்த இடத்துலனாலும் என்னால் ரிசல்ட் எடுக்க முடியும். அதே மாதிரி ரஞ்சித் நிக்கிற இடத்துல ரிசல்ட் எடுப்பார். ஒரு அற்புதமான லீடர். என்னால மட்டும்தான் முடியும் நான் சொல்றது இல்லை. ஏன்னு கேட்டா அது தலகாணம். எங்களால மட்டும் முடியும் சொல்றது இல்லை. காரணம், எல்லாராலும் முடியும், நாங்களும் பண்ணிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய கூட்டம் உள்ளபடியே மிக சிறப்பான கூட்டம். காரணம் என்ன, குளோபலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் நிறைய முக்கியம். அந்த ப்ரிப்பரேஷன் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய ஆயத்த பணிகள் இல்லை. நாளைக்கு குளோபலைஸ் ஆகுது, பிசினஸ் ஃபாரின் போகணும், ஆசியன் போகணும்னு சொன்னா கேரளாவில நிறைய போயிடும். காரணம், கேரளா ஏற்கனவே ரஞ்சித் சார் அந்த மகோத்சவ மேடையில் ஒரு அருமையான ஒரு தகவல் சொன்னார். இங்க ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நீ ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்னு சொன்னார். அப்ப தமிழ்நாட்டுல இன்னும் வேக்கண்ட் இருக்கு, 24 டிஸ்ட்ரிக்ட் வேக்கண்ட். இப்போ நாளைக்கு குளோபலைஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் ஆசியன் வரைக்கும் கொண்டு போய் பொருள் கொடுக்கலாம், ஆசியன் நாடுகளுக்கு பொருள் கொடுக்கலாம்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருந்து போறதை விட கேரளாவில இருந்து தான் ஜாஸ்தி போவாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அங்கிருந்து நிறைய மைக்ரேஷன் அங்க இருக்குது. அங்க டீம் பெருசா வளர்த்துருக்காங்க. நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு 24 டிஸ்ட்ரிக்ட் நமக்கு பிசினஸ் இல்லாம இருக்கு. அதை கட்டி எழுப்புறதுக்கு நமக்கு கூடவே ரஞ்சித் சார் இருக்காரு. நானும் ஃபுல் டைம் இறங்கி வந்திருக்கிறேன். போன முறை போயிட்டு மார்த்தானம் போயிட்டு வந்தோம். ஒரே ஒரு 2 நாள் மட்டும் அங்க கேம்ப். 2 lakhs பிவி எகிரி இருக்காங்க அந்த பக்கம். முடியுமான்னு கேட்டா முடியும். நம்ம போகாம சர்வீஸ் பண்ணாம சேல்ஸ் மூலமா பிவி கொண்டு வரலாம். 2வது சர்வீஸ் மூலமா கொண்டு வரலாம். இந்த சேல்ஸும் சர்வீஸும் இருந்தால் 200% சக்சஸ் இருக்கும். 100 தானே சார் பர்சன்டேஜ், 200 சொல்றீங்க, கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றதா வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா 100% சக்சஸ் இருக்கும் என்பதை சொல்லி, ஒரு 100% சக்சஸ் லீடர் தான் நம்மளோட இருக்குது. பாருங்க என்ன கலர்ல போட்டுருக்காரு பாருங்க, அப்படியே சும்மா ஆவடி மீச சொல்ற மாதிரி கலர்ஃபுல் லீடர் நம்மளோட இருக்கிறாரு. பவர்ஃபுல் லீடர் நம்மளோட இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு விஸ்டம்ஃபுல் லீடர் நம்மளோட இருக்கிறாரு. சக்சஸ்ஃபுல் லீடர் நம்மளோட இருக்கிறாரு. யூத் யங் அண்ட் டைனமிக் லீடர் நம்மளோட இருக்கிறாரு. அதனால நம்மளும் கூட இப்ப நமக்கு வாலிக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, ராமாயணத்துல படிச்சீங்கன்னா. வித்தியாசமே ஆனாலும் அதுல சில உண்மைகள் இருக்கிறது. அதுல வாலிக்கு என்ன பவர்னா, எதிர் நிக்கிறவங்களுடைய வல்லமையில பாதி அவர் எடுத்துப்பாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, எதிரில நிக்கிற ரஞ்சித் சாருடைய இளமையில பாதி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டா போதும், அவர் சொல்றது கேட்டா நமக்கு அது திரும்பிடும்.
ஆகினால எல்லாருமே வந்து என்ன செய்யலாம், கண்டிப்பா ஆதி நிலைக்கு போகவும், கண்டிப்பா நம்முடைய ஆர்சி பிசினஸ்ல நாம் தொடங்கும் போது என்ன வேகத்துல தொடங்கணும், இந்த சேம் அந்த அதே வேகத்தை விடாம எடுத்துட்டு போகலாம். தமிழ்நாடு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்நோக்கி இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு ரஞ்சித் ரெட்டி நம்ம கேட்கிற மூட்ல இருக்கிறா, அவர் சொல்ற மூட்ல இருக்கிறாரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வெல்கம் மிஸ்டர் ரஞ்சித் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் ஆல் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் காமராஜ் சார். எல்லா லீடர்ஸுக்கும் வணக்கம். டெஃபினெட்லி இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். தேங்க்யூ தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் நமக்கு பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா எந்த விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலி நான் கூட கன்ஃபியூஸா இருக்கிறாங்க. பிகாஸ் கம்பெனி சைட்ல இருந்து எவ்ரிடே தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட் மெனி நியூ அப்டேட்ஸ். புது புது அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க. அங்க தமிழ்நாட்டுல இப்போ சூடு எப்படி இருக்கு? நான் இப்ப ஆக்சுவலி வந்து நான் இப்ப கேரளாவில இருக்கேன். ஆனா நான் நினைச்சது வந்து கேரளாவில வந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த சூடு விட்டு கொஞ்சம் தப்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்தப்ப தமிழ்நாடு விட பயங்கரமா சூடா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சூடு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு வி ஆர் கோயிங் டு சர்வைவ் ஆஃப்டர் 5 years. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இயர்லும் வந்து சூடு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தா எப்படி சர்வே பண்ணது எனக்கு தெரியாது. டெஃபினெட்லி எனக்கு வந்து ஏசி ரூம்ல கூட வேர்க்கிற ஆளு தான். நான் வந்து ஸ்வெட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஆளுனா. ஸோ எனக்கு வந்து எந்த இடத்துக்கு போய் நான் வந்து தப்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறாங்க. இப்ப நேற்று கூட நம்ம காலிக்கெட் ஒண்டர் வேர்ல்ட்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம்ல போகும்போது ஏசி ஆன் தான். ஆனா அந்த ஏசியில கூட நான் மட்டும் ஸ்வெட் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு எனக்கு வந்து அந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஏசி வந்து எனக்கு பத்தாது. நம்ம இவருக்கெல்லாம் தெரியும், பாரியப்பன் சாருக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு டிண்டிகல் போன டைம்ல எல்லாம் வந்து நான் மட்டும் ஸ்வெட் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா நம்ம எங்க போனோம்னு தெரியாது. பாருங்க, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நான் இப்ப சொன்ன விஷயம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஜெனரல் டாபிக். பட் டெஃபினெட்லி இட் ஹாஸ் பீன் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா இப்போ நிறைய ஆளுங்க வந்து இப்போ ஏசி புதுசா வந்து வீட்டுல ஏசி வாங்கின ஆளுங்க இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம கேரளாவில எல்லாம் பார்த்தா நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல துபாய், ஷார்ஜா, சவுதி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை செய்யற நிறைய ஆளுங்க கேரளாவில் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ഏറ്റവും அதிகம் ஐ திங்க் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம பார்த்தா நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு பார்த்தா கூட ഏറ്റവും அதிகம் பாப்புலேஷன் வந்து ஒரே இடத்துல இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போய் வேலை செய்யற ஆளுங்க யாருன்னு கேட்டா டெஃபினெட்லி அது வந்து கேரளாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து எல்லா வீட்டுல இருந்தும் யாராவது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கும். நான் கூட வந்து ஒரு எக்ஸ் கல்ஃப் தான். நானும் துபாயில தான் இருந்தேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம லீவுக்கு இங்க வரும்போது நான் சொல்றது வந்து 2 வருஷம் முன்னாடி இப்போ எல்லாம் சில ஆளுங்க என்ன சொல்லுவோம்னா, ஓ கல்ஃப நீங்க இப்ப இங்க வந்து பயங்கர சூடுன்னு சொல்லும் போது நீங்க கல்ஃப்ல வந்து பாருங்க, நீங்க துபாயில வந்து பாருங்க, அதுதான் சரியான சூடு. அந்த சூடு தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சூடே இல்லைன்னு சில ஆளுங்க சொல்லுவீங்க. ஆனா சில ஆளுங்க என்ன சொல்லுவோம்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சூடு வந்து பெரிய சூடே இல்லை அப்படின்னா இப்ப இங்கதான் பயங்கர சூடு, அங்க வந்து பெரிய லெவல்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த ரெண்டு விஷயம் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா ஒரே இடத்துல இருந்து தான் வர்றாங்க. துபாயில இருந்து வர்ற ஒரு ஆள் என்ன சொல்றேன், துபாயில இருந்து இங்க வந்து சூடு கம்மியா இருக்கு சொல்றாங்க. சில ஆளுங்க சொல்றது இங்கதான் சூடு ஜாஸ்தி, அங்க சாரி துபாயில சூடு ஜாஸ்தி, இங்க கம்மி சொல்றாங்க. ஒரே இடத்துல இருந்து வர்ற ரெண்டு பேரும் எப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சில ஆளுங்க வந்து ஏசில உட்கார்ந்து வேலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏசி கார்ல ஏறலாங்க, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போனாலும் ஏசி இருக்கு. அவருக்கு வந்து சூடு அந்த லெவல்ல வந்து அவர் சூடுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகல. ஆனா சில ஆளுங்க என்ன பண்ண பாலைவனத்துல வேலை செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவர் ஃபுல் டைம் அந்த சூடுக்குள்ளே இருக்கு. சோ அந்த ஆளுக்கு நம்ம கேரளா வரும்போது இல்லைன்னா தமிழ்நாடு வரும்போது இந்தியாவில வரும்போது இங்க இருக்கிற சூடெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. சோ ஹவு வி சர்வைவ் இன் த சிச்சுவேஷன், ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எந்த அளவில் வந்து நம்ம வந்து வாழ்ந்திருக்காங்க, அதுதான் மெயின் ரீசன். இப்ப வந்து நம்ம கையில இருக்கிற இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய ஆளுங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. சில ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம் வந்து பயங்கரமான சூப்பரான கம்பெனி, நல்ல அச்சீவ்மெண்ட், நிறைய காசு கிடைக்குது, இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்ற ஆளுங்களும் இருக்கு. ஆனா ஆர்சிஎம்ல போயா காசு கிடைக்காது சொல்ற ஆளுங்களும் இருக்கு. சோ ஹவு வி ஃபீல், ஆர்சிஎம்ல வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா, இதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, எந்த பிளாட்ஃபார்ம்ல நான் வேலை செய்திருக்காங்க, எத்தனை கூட்டம் என்னோட கூடி இருக்கு, எத்தனை டீமை நான் டெவலப் பண்ணிருக்கு, நல்ல டீம் கூட்டத்தை நம்ம டெவலப் பண்ணி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து மந்த்லி இன்கம் கிடைக்கிற ஆளுங்க வந்து ஆர்சிஎம் பற்றி குற்றம் சொல்லவே மாட்டேன். ஆனா சில ஆளுங்க வந்து ஆர்சிஎம் குள்ள இருந்து ஒரு டீம் பில்டப் பண்ணாம இருக்கிற ஆளுங்க தான் டெஃபினெட்லி வந்து ஆர்சிஎம் வந்து சரியில்லை, இல்லைன்னா வந்து இதுல இருந்து இன்கம் கிடைக்க மாட்டேன்னு சொல்றது. ஸோ டெஃபினெட்லி வி நீட் டு பிளான் டு கிரியேட் ஏ பிக் டீம். ஒரு பெரிய டீமை கிரியேட் பண்றதுக்காக நம்ம வேலை செய்தா மட்டும்தான் நமக்கு இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் கூலா இருக்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரும்.
இப்போ எத்தனை ஆளுங்க வந்து இப்போ வந்து பயங்கர ஹீட்டா இருக்காங்க, எத்தனை ஆளுங்க அட்லீஸ்ட் வந்து இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து நான் என்னோட வீட்டுல வந்து ஒரு ஏசி பர்ச்சேஸ் பண்ணணும் பிளான் பண்ற எத்தனை ஆளுங்க இருக்கு. எஸ், இப்போ எங்களோட கையில காசு இல்லை, நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஏசி பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு யோசிக்கிற எத்தனை ஆளுங்க இருக்கு. ஏன்னா இந்த ஹீட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், யாருக்குமே வந்து இந்த சூடு தாங்க முடியாது. ஸோ நான் இப்போ ஏசி ரூமுக்குள்ள இருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, வந்து இப்போ நான் செட் ஆகல, ஐ எம் வெரி கூல் அண்ட் ஐ எம் ஹாப்பி. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து நான் வந்து எஸ் எஸ் பிளான் பண்றீங்க. எஸ், நிறைய ஆளுங்க இருக்கு, பிளான் பண்ற ஆளுங்க இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஒரு ஏசி வாங்க போறேன், இல்லை நான் வந்து என்னோட ரூமுக்கும் அதே மாதிரி என்னோட இது நம்ம என்னோட 2 பெட்ரூமுக்கும் நான் ஏசி கொண்டு வர போறாங்க, அப்படி யோசிக்கிற ஆளுங்க நம்ம கூட இருக்கும். பட் ஐ டெல் யூ, பிளான்னு சொன்னா நெக்ஸ்ட் இயர் நான் ஏசி வாங்குங்கிறது பிளான் கிடையாது. அந்த ஏசி வாங்குறதுக்காக நான் வந்து எப்படி வந்து காசு சம்பாதிக்க போறாங்க, தட் இஸ் கால்ட் த பிளான். ஏசி வாங்கணும், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், எனக்கு வந்து பெரிய கார் வாங்கணும், ஆக்சுவலி ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் பிளான், தட் இஸ் ஓன்லி ஏ ட்ரீம். அது வந்து கனவு மட்டும்தான். எஸ், எனக்கு வந்து அந்த மாதிரி வாங்கணும், இது எல்லாராலையும் பார்க்க முடியும், தட் இஸ் வெரி சிம்பிள் திங். பட் அந்த கனவு வந்து நிஜமாக்குறதுக்காக ஹவு யூ ஆர் கோயிங் டு ஃபுல்ஃபில் தட் ட்ரீம், அதுதான் நம்ம சரியான பிளான் சொல்றது. ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் தட் பிளான்? இப்ப பாருங்க, இப்போ இப்போ இந்த ஏசி அகைன் நான் ஏசியை பற்றி தான் சொல்ல போறாங்க. நான் இப்போ கேரளாவில வரும்போது ஆல்மோஸ்ட் இப்போ 3 months வந்து சென்னையில தான் இருந்தேன், இப்பதான் கேரளாவில வந்தது. ஸோ என்னோட பெட்ரூம் ஏசி பெட்ரூம்ல தான் நான் இப்போ இருக்கேன். என்னோட ஆஃபீஸ் ரூம்ல ஏசி வந்து கம்ப்ளைண்ட், அது ஒர்க் ஆகல. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏசி ரெடி பண்றதுக்காக அந்த ஏசி மெக்கானிக்க ஆல்மோஸ்ட் வந்து 10 தடவை நான் ஃபோன் பண்ணேன். எப்போ வந்து நம்ம வீட்டுல ஏசி லாஸ்ட் ஒரு 5 years வந்து நம்ம ஏசி மெக்கானிக் ஒரே ஆளுதான், ராஜேஷ் சொன்னாலும் அவரோட பிரதர் இருக்கு ரமேஷ் ராஜேஷ், இவர் 2 பேரும் தான் கால் பண்ணுவீங்க. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் 10 தடவை வர கால் பண்ணேன், எப்பவும் வந்து சார் பிஸியா இருக்காங்க சார், நான் வரேன், நான் நாளைக்கு வரேன் சொல்லிதான் இன்னைக்கு கூட அந்த ஆளு வரல. சோ இந்த காலையில வந்து நான் ஒரு ஃபோன் பண்ண டைம்ல நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இவ்வளவு பிஸியா இருக்கீங்க, ஒரு மாதம் வந்து எத்தனை கஸ்டமரை நீங்க மீட் பண்ணுவீங்க, நான் ராஜேஷ் கிட்ட கேட்டேன். அப்ப அவரே சொன்ன என்னன்னு கேட்டா, ரமேஷன் ராஜேஷ் அவர் 2 பேரும் சேர்ந்துதான் வேலை செய்யறாங்க. இவர் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 500 கஸ்டமர்ஸ் ஒரு மாதம் அவருக்கு இருக்கு சொல்றாங்க. 500 customers 1 month. ஜஸ்ட் இமேஜின், அப்படின்னா கிட்டத்தட்ட 250 customers வந்து ஒரு ஆளை வந்து மீட் பண்றாங்க. 1 person அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து 500 சொன்னா ஆன் அன் ஆவரேஜ் 250 customers இருக்கு அவருக்கு. 250 கஸ்டமர் நீங்க இமேஜின் பண்ணுங்க. 250 கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஒரு மாதத்துல வந்து 25 நாள் வேலை செய்தா கூட பர் டே 10 கஸ்டமர்ஸ் அவர் போய் யாருக்கிட்டையும் போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்க, உங்களுடைய வீட்டுல ஏசி பிரச்சனை இருக்கா, நான் வந்து சரி பண்ணி தரட்டுமான்னு அவரு கேட்க தேவையில்லை. ஆளுங்க அவரை போன் பண்ணிட்டு கேட்கறாங்க, என்னோட ஏசி பிரச்சனை இருக்கு வாங்க சொல்லிட்டு அவருக்கு கால் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி தே ஹவ் பில்ட் தேர் பிராண்ட். அவரோட பிராண்ட் பில்ட் பண்ணிருக்கு, அவருக்கு ஆளுங்களுக்கு அவரை தான் தேவை, இவருக்கு வந்து ஆளு கஸ்டமர் தேவையில்லை. நான் லாஸ்ட் 5 to 6 days வந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்னோட ஏசி ரெடி பண்ணதுக்காக வர்றதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் அவருக்கு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இதே மாதிரி ஒரு 250 கஸ்டமர்ஸ் நம்ம கையில இருந்தா, இமேஜின் எனக்கு வந்து 250 எனக்கு வந்து RCM தேவையா இருக்கு, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க சொல்ற மாதிரி, என்ன கால் பண்ணி கொடுங்க சொல்ற மாதிரி ஒரு 250 கஸ்டமர்ஸ் நம்ம கூட இருந்தா, which pin level you will be, எந்த பின் லெவலுக்கு வந்து நமக்கு போக முடியுது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இதே 500 கஸ்டமரை வச்சு லாஸ்ட் 5 வருஷம், நான் வந்து அவருக்கு மோசமா சொல்லல, பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி, அதுக்காக நான் சொல்றேன். இதே 500 கஸ்டமர்ஸை வச்சு லாஸ்ட் 5 வருஷம் முன்னாடி நான் இந்த 2 பேரை பார்க்கும்போது அவர் வந்து ஏசி மெக்கானிக் தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவரை பார்க்கும்போதும் அதே பைக்கில அதே ஏசி மெக்கானிக்கா வந்து சுற்றிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவரோட லைஃபிலோ அவரோட டோட்டல் இன்கத்திலோ அவரோட வேற ஒண்ணுமே சேஞ்ச் இல்லை. அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் தான். அது கடையில வந்து ஒராளோட மேரேஜும் முடிச்சிருக்கு 2 வருஷம் முன்னாடி, இயர்ஸ் பிஃபோர். இந்த ஒரு சேஞ்ச் இல்லாத வேற ஒரு சேஞ்சும் வந்து இந்த 2 ஏசி மெக்கானிக்கோட லைஃப்ல வரல. ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், தே ஹாவ் கிரியேட்டட் தேர் பிராண்ட். அவரு ஆளுங்களுக்கு தேவை இருக்கு, எனக்கு இந்த ரஜீஷா தான் வேணும், ரமேஷ் தான் வேணும் ஆளுங்க சொல்றீங்க. அப்ப கூட அவரோட லைஃப்ல வந்து பெரிய சேஞ்ச் ஒண்ணுமே அவருக்கு கொண்டு வர முடியல. சோ இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, they were creating their demand in the wrong side. இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஒரு ரைட் சைட்ல வந்து அவரோட டிமாண்ட் அவர் கிரியேட் பண்ணல.
பட் இன் அவர் பிளாட்ஃபார்ம் ஆர்சிஎம் குள்ள நமக்கு கிடைச்சிருக்க பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டா, when you create your demand, automatically your income, your lifestyle, everything will be changed. இதே ஒரு டிமாண்ட் ஒரு ஏசி மெக்கானிக்கு கிடைக்கிற டிமாண்ட் இல்ல. ஏசி மெக்கானிக்கை விடுங்க, நீங்க வந்து ஒரு பிளம்பர் எடுங்க, ஒரு கார்பெண்டர் எடுங்க. இந்த மாதிரி கார்பெண்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன்ஸ், இந்த மாதிரி ஏது கேட்டகரி ஆளுங்களை நம்ம கால் பண்ணாலும் சேம் விஷயம் தான் நடக்கிற. ஆளுங்களை வந்து போன் எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, எல்லாரும் பயங்கர டிமாண்டா இருக்காங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து கேட்டா யாருமே வர போறது இல்லை. ஒரு 10 வேலை நம்ம வந்து ஃபுல்லா இருந்தா மட்டும் ஒரு பேக்கேஜ் இது கொடுக்கணும். என்னோட பல்பு சரியில்லை, இந்த மாதிரி ஓவன் ஒர்க் ஆகல, நம்ம ஜெனரேட்டருக்கு பிரச்சனை இருக்கு, நம்ம ஃப்ரிட்ஜ் கம்ப்ளைண்ட் இருக்கு, இந்த மாதிரி 5 கம்ப்ளைண்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆள் வரும். அதர்வைஸ் நமக்கு வந்து அந்த ஆள் வந்து நமக்கு வேலைக்கு வர மாட்டேன். ஏன்னா அந்த ஒரே ஒரு பல்போடு இந்த பிரச்சனை வந்தா என்ன கிடைக்க போறேன், சோ எதுக்கு அங்க போனோம், அப்படி யோசிக்கிற நிலைமைக்கு ஆளுங்க வந்துடுச்சு. So people have created their demand in a wrong side. சரியான இடத்துல வந்து அவர் டிமாண்ட் கிரியேட் பண்ணல. ஆனா நமக்கு ஏன்னா அவருக்கு வேற தெரியாது, அவருக்கு ஆர்சிஎம் பற்றி தெரியாது, அவருக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி தெரியாது. பட் தே ஹாவ் தட் குவாலிஃபிகேஷன், தட் குவாலிட்டி. இதே மாதிரி ஆர்சிஎம் குள்ள வந்து நம்ம எப்படி டிமாண்ட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக வந்து எல்லாமே கம்பெனி கொடுக்குறாங்க. கம்பெனி சைட்ல இருந்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, லீடர் சைட்ல இருந்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறாங்க. பட் we are not creating our demand. நான் டிமாண்ட் கிரியேட் பண்ணல இதுவரை. பீப்புள் ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் மீ. எனக்காக வந்து ஆளுங்க வெயிட் பண்ணல. பிகாஸ் இந்த டிமாண்ட் கிரியேட் பண்ணாதான் ஆளுங்க வந்து நமக்கு எனக்கு தேவை இருக்கு, இந்த சிஸ்டம் தேவை இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். டெஃபினெட்லி இந்த சிஸ்டம் தேவை இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம பிசினஸ்க்குள்ள நம்ம பார்த்தா, இப்ப 2 நாள் முன்னாடி கூட நான் வந்து நம்ம லீடர்ஸ் 2 நாள் முன்னாடி நேத்துக்கு நடந்த லீடர்ஸ் ப்ரோக்ராம்ல கூட நம்ம பர்சனல் கவுன்சிலிங்ல ஒரு ஆள் சொன்ன விஷயம் தான் சார், என்னோட டீம்ல இருந்து நிறைய ஆளுங்க வந்து வேறொரு டீமுக்கு போறாங்க. நான் வந்து இருந்த அந்த மீட்டிங் இடத்துல இருந்த வேறொரு லீடரோட டீமுக்கு அவர் போறாங்க. சோ நீங்க வந்து அந்த விஷயம் பேசுங்க, இந்த மாதிரி என்கிட்ட சொன்னேன், நான் வேற டீமுக்கு போறேன்னு நல்லா சொல்லும் போது. சோ ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட சொன்னேன், நிறைய விஷயம் அது வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அதுல வந்து நான் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, பீப்புள் ஆளுங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் விட்டவர் போல, அவர் ஆர்சிஎம் விட்டு போல, ஆர்சிஎம்ல இருந்து ஒரு டீம்ல இருந்து வேறொரு டீமுக்கு தான் அவர் போயிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் தட் மீன்ஸ்? தட் மீன்ஸ் தட் கம்பெனி வந்து அவரோட பிராண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. எஸ், ஆர்சிஎம்ல இருந்து எனக்கு ஜெயிக்க முடியும், ஆர்சிஎம்ல இருந்து எனக்கு இன்கம் கிடைக்கும், ஆர்சிஎம் எனக்கு வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த ஆள் வந்துருச்சு. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணல, நீங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணல. இஃப் யூ ஹேவ் கிரியேட்டட் ஆஸ் ஏ பிராண்ட், ஆர்சிஎம் வேணும், ஆனா அவருக்கு யாரு வேண்டாம், உங்களை மட்டும்தான் தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? யூ ஹேவ் நாட் கிரியேட்டட் யுவர் செல்ஃப் ஆஸ் ஏ பிராண்ட். நீங்க வந்து உங்களோட பிராண்டை நீங்க மாத்தல. திஸ் இஸ் ஜஸ்ட், இது வந்து இப்ப போன ஆளுங்க வந்து அந்த மாதிரி பெரிய ஆளுங்க இல்ல, அவர் வந்து அந்த பிசினஸ்க்குள்ள நிக்க போறது இல்லை, அது விடுங்க. ஆனா இது உங்களோட மைண்ட் செட்ல வரணும். இப்ப நம்ம கூட இருக்கிற ஆளுங்க உங்களோட கூட நிக்கணும்னா நீங்க உங்களோட பிராண்டை கிரியேட் பண்ணணும். நீங்க போகும்போது உங்களோட பேச்சில், உங்களோட அந்த பிஹேவியர்ல, உங்களோட ட்ரெஸ்ஸிங்ல, எல்லா விஷயத்திலும் வந்து நீங்க ஒரு பிராண்ட், எஸ் இந்த ஆள் எனக்கு தேவையா இருக்குங்கிறது நம்ம டீமுக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு புரியணும். அது புரிய வச்சா மட்டும்தான் ஆளுங்க வந்து மேபி வந்து வேற டீம்ல போறது வருது எல்லாம் வேற விஷயம். ஏன்னா நம்ம கம்பெனி சைட்ல வந்து வேற டீமுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஐடி கட் ஆகும், நாளைக்கு அதான் பண்ண போறாங்க. தட் இஸ் another issue. பட் பீப்புள் ஷுட் நாட் லீவ் ஃப்ரம் அஸ். நம்ம கூட இருந்து ஆளுங்க வெளியே போகாம இருக்கணும்னா நம்ம அந்த பிராண்டா வந்து நம்ம மாறணும். யாருமே வந்து ஆர்சிஎம் விட்டு போறது இல்லை, ஆறு விட்டு போறது, நம்ம ஆளுங்களை தான் விட்டு போறாங்க. சோ we need to create ourselves as a brand. இன்னைக்கு வந்து பாருங்க, இப்போ நம்ம லாஸ்ட் நடந்த ப்ரோக்ராமில், நம்ம மகோத்சவ் ப்ரோக்ராமில் டெஃபினெட்லி தமிழ்நாடு ஹேஸ் கிரியேட்டட் a ஹிஸ்டரி. தமிழ்நாடு வந்து ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க. இதுவரைக்கும் நம்ம மகோத்சவ் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கும்போது எப்போ நம்ம பார்த்துருக்கிறது, ഏറ്റവും டாப் அச்சீவ்மெண்ட் எப்பவும் வந்து கேரளாவுக்கு தான் இருக்கும். ഏറ്റവും அது எது என்ன அச்சீவ்மெண்டா இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் டாப் அச்சீவ்மெண்ட் வில் பி ஃபார் கேரளா. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த லாஸ்ட் அச்சீவ்மெண்ட் டெஃபினெட்லி த டாப் அச்சீவ்மெண்ட், அதுவும் டாப் அச்சீவ்மெண்ட் சொன்ன ஒரு எமரால்ட் அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம முகமது அஸ்கர் சார். அதே மாதிரி செகண்ட் டாப் அச்சீவ்மெண்ட் வந்து 2 பேர், நம்ம ஜெயக்குமார் சாரும் மாரியப்பன் சாரும். ஜஸ்ட் இமேஜின். அப்படின்னா இது வந்து இட்ஸ் எ வெரி ப்ரௌட் மூமெண்ட். ஐ கேன் சே தட் நாட் ஓன்லி ஃபார் மீ. அது எனக்காக, நான் இப்ப தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க, என்னோட டீம்ல இருந்து பிசினஸ் வந்திருக்காங்க, அதுக்கு ஒரு அந்த லீடர்ஸ் வந்திருக்காங்க, அது எனக்கு மட்டும் பெருமையான விஷயம் கிடையாது. திஸ் இஸ் டோட்டல் சவுத் இந்தியாவுக்கு வந்து தட் வாஸ் எ ப்ரௌட் மூமெண்ட்.
ஏன்னா இப்ப நம்ம சௌரப் சப்ரா சார் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சவுத் இந்தியா மஹோத்சவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு பெரிய பின் லெவல் இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு பெருமை வரும். எஸ் வி ஹவ் டன் சம்திங் பிக்ங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து நம்ம லீடர்ஸ்க்கு, அது வந்து சிஆர் மூர்த்தி சார் ஆகட்டும், நம்ம கோபகுமார் சார் ஆகட்டும், ஹூவர் இட் இஸ், எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு ப்ரௌட் ஃபீல் ஆகணும்னா பெரிய அச்சீவ்மெண்ட் வேணும். இஃப் வி இந்த 3 அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம மாட்டி வச்சா அதுக்கப்புறம் வந்து கேரளாவில இருந்து பெரிய அச்சீவ்மெண்ட் யாருமே இல்லை. வி ஹவ் கிரியேட்டட் தி ஹிஸ்டரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பிக் அச்சீவ்மெண்ட். அது வந்து நான் வந்து அஸ்கர் சாரையோ ஜெயக்குமார் சாரையோ மாரியப்பன் சாரையோ மட்டும் இல்லை. ஏன்னா அந்த அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் த டீம் ஒர்க். அந்த டோட்டல் தமிழ்நாடு டீமே வந்து ஐ சல்யூட் அண்ட் ஐ அப்ரிஷியேட். That is a big thing. It is not நிறைய ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்ததுனால தான் ஆக்சுவலி வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்தது. அதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லா கேட்டகரியிலும் வந்து நம்ம தமிழ்நாடோட பிரசன்ட் இருந்தாங்க. நார்மலி வந்து தமிழ்நாட்டில இருந்து நமக்கு வந்து ஒரு மஹோத்சவ ஒரு பிரசன்ஸ் இருக்கும்போது மேபி வந்து வைட்டில கொஞ்சம் ஆளுங்க இருக்கும், இல்லைன்னா வந்து ராயல்டில இருந்து 2 பேரு, இல்லைன்னா 3 ஸ்டார் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா வைட்டில இருந்து நம்ம வந்து ஓப்பனர்ல இருந்து தான் நம்ம அங்க அச்சீவ் செலிப்ரேஷன் இருந்தாங்க. ஓப்பன்ல இருந்து எமரால்டு வரைக்கும் அந்த பேர்ல மட்டும் இல்ல, பேலன்ஸ் எல்லா கேட்டகரியிலும் தமிழ்நாடுல இருந்து ரெப்ரசன்டேஷன் இருந்தாங்க. அண்ட் தட் இஸ் ஏ பிக் 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 திங், அட்லீஸ்ட் ஃபார் மீ. எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். தட் இஸ் ஐ டெஃபினெட்லி ஐ ஓவ் யூ ஆல். பெரிய விஷயம். தட்ஸ் எ கிரேட் திங். அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, இட் இஸ் ஜஸ்ட் எ பிகினிங். இது வந்து ஜஸ்ட் என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு பிகினிங் மட்டும்தான். நிறைய அச்சீவ்மெண்ட் இனி வர வேண்டியது இருக்கு. எப்பவும் வந்து எல்லா ஆளுங்களும் இப்ப காமராஜ் சார் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் மேடையில கூட பேசின விஷயம் தான். பிகாஸ் there are lot many people those who are concentrating in தமிழ்நாடு. இப்ப கூட நம்ம மீட்டிங் ஹால் எடுத்தா, இந்த ஜூம் மீட்டிங் ஹால் எடுத்தா டெஃபினெட்லி வந்து இதுல இருந்து நம்ம கேரளா டீம்ல இருந்து நிறைய தமிழ்நாடு ஆளுங்க இருக்கு. எல்லா மீட்டிங்லும் வந்து தமிழ்நாடு, நம்ம கேரளா டீம்ல கேரளாவில தமிழ்நாடு டீம் வந்து இங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. நாட் ஓன்லி ஃப்ரம் மை டீம், என்ன டீம்ல இருந்து மட்டும் இல்ல, சுஜி சாரோட டீம்ல இருந்து எல்லாம் வந்து ஆளுங்க அட்டென்ட் பண்றாங்க. ஸோ தேர் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தோஸ் ஹூ ஆர் கிரியேட்டிங் பிசினஸ் இன் தமிழ்நாடு ஃப்ரம் கேரளா. கேரளாவில இருந்து லீடர்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து பிசினஸ் பண்றாங்க. அண்ட் இட் வில் பி ஒரு பெரிய பிசினஸ். நமக்கு வந்து நிறைய எமரால்டு அச்சீவர்ஸ், ரூபி அச்சீவர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடுல நம்ம டீம்ல மட்டும் இல்லை, வேற டீம்ல இருந்தும் கிரியேட் ஆகும். we can see that. But the thing is, those who are working will be get the recognition and appreciation. வேலை செய்யற ஆளுங்களுக்கு டெஃபினெட்லி வந்து அந்த ரெக்கக்னேஷனும் அப்ரிசியேஷனும் டெஃபினெட்லி வரும். ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் ஒர்க். இப்ப பாருங்க, நம்ம வந்து ஜூன் 2ஆம் தேதி எகெயின் வந்து ஒரு செலிப்ரேஷன் we have already announced. அந்த ப்ரோக்ராம், அந்த ரெக்கக்னேஷன் வந்து எகெயின் நம்ம ஓப்பனர் அண்ட் அபோவ் லீடர்ஸ் தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண போறாங்க. அண்ட் வி கோட் டைம் அப் டு திஸ் மந்த். இந்த மாதம் ஒரு 22ஆம் தேதிக்குள்ள வந்து லீடர்ஸ் அப்படின்னா 22க்குள்ள வர்ற எல்லா அச்சீவர்ஸுக்கும் வந்து செலிப்ரேஷன் இருக்கு. அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே 22ஆம் தேதி வரைக்கும் தான் டைம். மே 22ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து யாராவது புது பிள்ளவலுக்கு இல்லைன்னா வந்து ஓப்பனர் அண்ட் அபோவ் வர்றேன்னா நம்ம லீடர்ஸ் வந்து ஏற்கனவே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பிகாஸ் வி நீட் டு அரேஞ்ச் த திங்ஸ். நமக்கு வந்து 31ஆம் தேதி வரை வெயிட் பண்ணிட்டு 2ஆம் தேதி வந்து ரெக்கக்னேஷன் பண்ண முடியாது. ஸோ அப் டு 22 வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. 22ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு வாங்க, இல்லைன்னா வந்து லீடர் வந்து கன்ஃபார்மா சொல்லணும், எஸ் சார் என்னோட டீம்ல இருந்து இத்தனை பேர் இந்த ஸ்டார் கேட்டகரிக்கு வர போறாங்க, இத்தனை பேர் ஓப்பனர் லெவலுக்கு வர போறாங்க, இத்தனை பேர் ரன்னர் ஆக போறாங்க, வின்னர் ஆக போறாங்க, அந்த என்ன பின் லெவலுக்கு வர போறாங்கிறது ஏற்கனவே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தென் only they will get the recognition on June 2nd. We cannot wait up to 31st of this month. So once again I am telling you, இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து லீடர்ஸ் வந்து கரெக்டா வந்து அவரோட டீமோட லிஸ்ட் கொடுங்க. இத்தனை ஆளுங்க இருக்குங்க லிஸ்ட் கொடுத்தா டெஃபினெட்லி அவருக்கு ரெக்கக்னேஷன் இருக்கும். அதர்வைஸ் there will be no recognition at all. ஸோ கோபகுமார் சாரும் டைமண்ட் சுரேந்திர பட் சாரும் வர போறாங்க. அது ஒரு ரெக்கக்னேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, டைமண்ட் சுரேந்திர பட் சாரோட ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்கும். பிளஸ் நமக்கு வந்து நம்ம ரெக்கக்னேஷன் ப்ரோக்ராம் கோகுமார் சாரோட ஒரு சின்ன ஒரு ½ hour ட்ரைனிங் செஷன் கோகுமார் சாரோட இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பேக்கேஜ் நமக்கு கிடைக்க போறாங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஏன்னா இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு ஜெயிக்கிறதுக்காக வென்யூஸ் நிறைய இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல வந்து நமக்கு இருக்கிற நியூட்ரி சார்ஜ் ரேஞ்சோ ப்ராடக்ட்ல இருக்கிற டீமுக்குள்ளேயே வந்து பிவிஎம்எஃப்ஓ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சரியான விதத்துல ப்ரமோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் கிரியேட் லாட் மெனி வைட்டல் அச்சீவர்ஸ் இன் யுவர் டீம். ஜஸ்ட் நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை
ஒரு பிவிஎம்எஃப்ஓ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீங்க கரெக்டான விதத்துல ப்ரொமோட் பண்ணா மட்டும் போதும். இல்லைன்னா வந்து ஒரு நியூட்ரிசார்ஜோட பிஜே இல்லைன்னா நியூட்ரிசார்ஜோட கிளைசம் நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ரைட் நோ ஸ்டில் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிசினஸ் பெரிய லெவலுக்கு வரல. அது எந்த ஏரியா நம்ம எடுத்தாலும், நம்ம சென்னை பார்ட் எடுத்தாலும் நமக்கு அந்த பொட்டன்ஷியல்ல வரல. நம்ம வந்து இந்த நம்ம திண்டிகல் சிவகாசி அந்த ஏரியா எடுத்தாலும் நம்ம நினைச்ச அந்த பொட்டன்ஷியாலிட்டிக்கு நமக்கு வந்து பர்ச்சேஸ் இல்லை. ஈரோடு நம்ம எடுத்தாலும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆளுங்க அது யூஸ் பண்ணல. ஸோ we are giving the business not with the right product. நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பெரிய லெவல்ல நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி பிவி இருக்கிற ப்ராடக்ட். ஸோ இஃப் யூ கான்சன்ட்ரேட் இன் only that one product, automatically your business will boom. உங்களோட எல்லாரையும் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு வந்து நிறைய கேஸும் ஓபன் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல ഏറ്റവും அதிகம் ஆர்சிஎம்ல growth இருக்கிற ப்ராடக்ட் எதுன்னு கேட்டா நம்ம கிசோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புது புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸலன்ட் குவாலிட்டி. எக்ஸலன்ட் சொல்ல முடியாது, எக்ஸலன்ட்க்கு மேலே ஏதாவது வேர்டு இருந்தா அந்த வேர்டு தான் சொல்லணும். அந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து கிசோல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ மேக்சிமம் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய லேடி லீடர்ஸ் இருக்கு. இஃப் ஆல் த லேடி லீடர்ஸ் புட் ஹேண்ட் டுகெதர், நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம வந்து ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி நிறைய கேஸும் வந்து நமக்கு இது தமிழ்நாட்டில் ஓபன் பண்ண முடியும். பிகாஸ் ரைட் நோ வென் வி கம்பேர் டு எனி அதர் ஸ்டேட், நம்ம வந்து கேரளா நம்ம கம்பேர் பண்ணாலும் கர்நாடகா கம்பேர் பண்ணாலும் தமிழ்நாட்டில் கேஸோட எண்ணம் வந்து பயங்கர கம்மியா இருக்கிறாங்க. ஸோ வி கோட் ஸ்கோப். இது வந்து நமக்கு லீடர்ஸ் இல்லாத பிரச்சனை இல்லை, ஆனா அது சரியான விதத்துல அந்த ப்ரமோஷன் நடக்கல. அதனாலதான் இப்போ வந்து கேஸோ நம்ம டிலே ஆயிட்டா இருக்காங்க. ஸோ இஃப் வி ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட டெஃபினெட்லி வந்து நமக்கு நிறைய கேஸோ நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு உருவாக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு புதுசா நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திஸ் இஸ் அவர் டேர்ன் டு டூ சம்திங். ஏதாவது பண்ணோம்னா சரியான விதத்துல பண்ண வேண்டிய டைம் இப்ப நம்ம கையில வந்திருக்காங்க. பாருங்க, இனியும் வந்து நம்ம ஆர்சிஎம்ல வந்து பெரிய லெவல்ல ஒரு growth வர போறாங்க. நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் இப்போ கூட கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வேலை செய்யறாங்க. அதர் நெட்வொர்க்ல இருந்து பயங்கரமா வந்து ஆளுங்க ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா டெஃபினெட்லி வந்து பிகாஸ் ஆஃப் த மந்த்லி போனஸ் விச் கம்பெனி இஸ் கிவிங். இது வரைக்கும் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் கொடுக்காத மாதிரி மந்த்லி போனஸ் கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து போனஸ் கொடுக்குற இந்த விஷயம் நிறைய அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நிறைய சீனியர் ஆளுங்களுக்கு கொண்டு பெரிய ஒரு உற்சாகம் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா, ஒரு கம்பெனி வந்து டேர்ன் ஓவர் கமிஷன் கொடுக்குதா, அப்போ வந்து அது வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் குள்ள இப்ப ஜாயின் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பூம் அகெயின் when company will disperse this இயர்லி போனஸ். இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட் மேபி வந்து திஸ் மந்த் ஒரு பை ஜூன் மந்த் நமக்கு வந்து இது கிடைக்கும் கம்பெனியோட இயர்லி போனஸ். லாஸ்ட் மெயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இயர்லி போனஸுக்கு இது இருக்கிற எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து கம்பெனியோட இயர்லி போனஸ் வந்து கம்பெனி கொடுக்க போறாங்க. when that huge amount அந்த இயர்லி போனஸோட அமௌண்ட் கூட நம்ம கையில கிடைக்கும் போது there will be a big boom in the industry. இந்த டோட்டல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து அது பெரிய விஷயமா மாற போறாங்க. ஓ ஆர்சிஎம்ல இருந்து இயர்லி போனஸ் கிடைக்குது. ஸோ தீஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்சிஎம்மோட பெருமையா நமக்கு சொல்ல முடியும், வேற ஒரு கம்பெனிக்கு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி வந்து ஓப்பனர் அண்ட் எபோல இருந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இயர்லி போனஸும் மந்த்லி போனஸும் கம்பெனி கொடுக்குறாங்க. பாருங்க, முன்னாடி எல்லாம் எனக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணோம்னா என்னோட டீமோட பிசினஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா வேற ஏதாவது டீம் எனக்கு கேரளாவில் இருக்கிற கிரீஷ் சாரோட டீமோ பீனு சாரோட டீமோ ஹேமந்த் சாரோட டீமோ வந்து பிசினஸ் கொண்டு வந்தா எனக்கு அதுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அவரோட டீமுக்கு மட்டும்தான் இன்கம் ஜெனரேட் ஆகும். ஆனா இப்போ இருக்கிற கம்பெனி பாலிசி படி யார் இந்த பிசினஸ் முகேஷ் கோத்தாரியோட ஏதாவது ஒரு லெக்ல இருந்து யாராவது வந்து சஃபேருக்கு போனாலும் டயமண்ட் பின்னுக்கு போனாலும் அந்த பிசினஸ்ல இருந்து ஒரு கமிஷன் வந்து எனக்கு கிடைக்கும். அந்த 1% வந்து என்னோட அக்கௌண்ட்ல வரும். இந்த இந்தியாவில் இருக்கிற வேற ஒரு கம்பெனிக்கு வந்து இப்படி கொடுக்க முடியாது. ஆக்சுவலி வந்து நமக்கு இயர்லி போனஸ் சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து போனஸே கிடையாது. போனஸ் சொன்னா கம்பெனில இருந்து கம்பெனிக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து தான் போனஸ் கொடுக்கும். ஆனா இங்க பாருங்க ஆர்சிஎம்ல இருந்து ப்ராஃபிட்ல இருந்து கொடுக்கல, கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவர்ல இருந்து கொடுக்குறாங்க. இட் இஸ் நாட் லைக் கம்பெனிக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து 50,000 சாரி 500 5 கோடி இல்லைன்னா 500 கோடியோட பெனிஃபிட் வந்துருச்சு. ஸோ அதோட அந்த ப்ராஃபிட்டோட ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கல, அந்த மாதிரி கிடையாது. கம்பெனி இஸ் கிவிங் டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளவு பண்ணிருக்கோம் அந்த டேர்ன் ஓவர்ல இருந்து 1% வந்து இயர்லி 1% வந்து மந்த்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற எங்கேயும் கிடைக்க போறது இல்லை. when my neighbor is achieving
என்னோட நைபர்ல இருந்து என்ன வேற என்னோட கிராஸ்லைன் டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து பின் சேஞ்ச் பண்ணும்போது அங்க பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது கூட என்னோட அக்கௌண்ட்டுக்கு காசு கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி ஆர்சிஎம் மட்டும்தான் இருக்கும். வேற ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணவே முடியாது. பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ஜாய் பண்ணோம்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், வி நீட் டு கிரியேட் நியூ ஹீரோஸ் இன் அவர் டீம், ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். புது ஹீரோஸையும் நான் ஹீரோ ஆகுறதுக்காக இந்த பிசினஸ் நம்ம யாரும் பண்ண தேவையில்லை. எனக்கு ஹீரோ ஆகிறதுக்காக, எனக்கு வந்து பாராட்டு கிடைக்கிறதுக்காக இந்த பிசினஸ் நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. வாட் வி நீட் டு டூ, வி நீட் டு கிரியேட் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் இன் மை டீம். என் டீம்ல வந்து ஆளுங்களை கிரியேட் பண்ணணும். என்னோட கூட வந்திருக்கிற ஒரு ஆளை வந்து எப்படியாவது அச்சீவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரணுங்கிற இன்டென்ஷன் என்னோட மைண்ட்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்லி யூ பிகம் சக்சஸ். இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டத்துல இருக்கிற ഏറ്റവും பெரிய டாப்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்ண ஆளுங்க தான். தே பிகம் ஏ லீடர் ஆஃப்டர் கிரியேட்டிங் லீடர்ஸ் இன் தேர் டீம். என்னோட டீம் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம், இஃப் ஐ ஆம் நாட் அன் அச்சீவர் தட் மீன்ஸ் ஐ ஹாவ் நாட் கிரியேட்டட் எ லீடர் இன் மை டீம். நான் அச்சீவரா இல்லைன்னா அதுக்கு காரணம் என்னோட டீம்ல வந்து லீட் பண்றதுக்காக லீடர் கிடையாது. அந்த லீடரை வந்து நம்ம உருவாக்குறதுக்காக நம்ம வேலை செய்யும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த பிசினஸ் சரியான விதத்துல ரன் ஆகும். இது பார்க்க வேண்டிய விஷயம். எப்படி வந்து நம்ம ஒரு லீடரை கிரியேட் பண்ணலாம் அது இல்ல. ஒரு லீடரை கிரியேட் ஆகணும்னா அதுக்காக நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? when I do my work properly, நான் வந்து கரெக்டா வேலை செய்யறாங்க என்னோட. ஏன்னா நம்ம லீடர் வேலை செய்யறது ஆட்டோமேட்டிக்கலி ஆளுங்களுக்கு தெரியும். ஒரு சும்மா பேசுற ஆளு யாரு, சரியான விதத்துல வேலை செய்யற ஆளு யாரு, நம்ம வந்து ஒண்ணுமே காமிக்க தேவையில்லை. there is no gimmicks in the system. இதுல வந்து நமக்கு இந்த சிஸ்டத்துல வந்து கிமிக்ஸே தேவையில்லை. ஏன்னா ஆளுங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஒராளை பார்த்து அவரோட வேலை செய்யற விதம் நம்ம பார்த்து அவர் பேசுற விதம் பார்த்து அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா எல்லாமே வந்து ஆளுங்களுக்கு தெரியும். எஸ் வெதர் ஹீ இஸ் டூயிங் சம்திங் ஆர் ஜஸ்ட் பிளா பிளா பிளா. இது ஆளுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி தெரியும். ஸோ என்ன வந்து ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. வென் யூ டூ த பிடிஏ பிரைமரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நம்ம மினிமம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலி மை பீப்புள் வில், எந்த டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி இன்ஃபர்மேஷன் வரும். எஸ் இந்த ஆளு வந்து வேலை செய்யறாங்க, அவரோட கூட நான் இருந்தா எனக்கும் வந்து சக்சஸ் ஆக முடியும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆளுங்களுக்கு கரெக்டா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் வி நீட் டு டூ, நாம் வந்து சரியான விதத்துல பண்ண வேண்டிய விஷயங்க நம்ம பண்ணோம். அது பண்ணாதே ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட் மீ ஷேர் யூ ஏ ஸ்மால் பிபிடி பிரசன்டேஷன். சின்ன பிபிடி நான் ஷேர் பண்றேன். So select the right way, action or distraction. இந்த பிசினஸ்ல வந்து சரியான எப்படி வந்து இந்த பிசினஸ் பண்ணணுங்கிறது ஆளுங்களுக்கு சரியா புரியும். இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவையான விஷயம் வை, எதுக்கு நம்ம இந்த பிசினஸ் பண்ணணும், எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும். வைங்கிறது நமக்கு யாருக்குமே சொல்லி கொடுக்க முடியாது. எனக்கோ வேறொரு லீடருக்கோ வந்து நீங்க எதுக்கு இந்த பிசினஸ் பண்ணணுங்கிற அந்த ரீசன் வந்து நீங்க தான் யோசிச்சு கண்டுபிடிக்கணும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஏசி வாங்கணுமா, என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ஃபாரின் கண்ட்ரிஸ் கொண்டு போய் காமிச்சு கொண்டு வரணுமா, இல்லைன்னா என் குழந்தைகளுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுமா, வாட் எவர் இட் இஸ், அந்த வை வந்து நீங்க தான் வந்து சர்ச் பண்ணிட்டு அதுக்காக வேலை செய்யணும். ஆனா எப்படி வேலை செய்யணுங்கிற விஷயம் வந்து மட்டும்தான் நம்ம லீடர்ஸுக்கு உங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்க முடியும். அண்ட் தட் ஆல்சோ only because of the education nobody is going to win. நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணி நிறைய மீட்டிங்ஸ் கேட்டா வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது, நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் வராது. இம்ப்ளிமெண்டட் எஜுகேஷன் வில் கிவ் யூ ரிசல்ட். கிடைச்ச எஜுகேஷன் வச்சு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு சரியான விதத்துல ரிசல்ட் வரும். ஸோ செலக்ட் த ரைட் வே. 10 டோர் இருந்தா அதுல எந்த டோர்ல போனா எனக்கு வந்து சக்சஸ் ஆகுங்கிற விஷயம் எனக்கு நல்லா புரியணும். ஆக்ஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ரெண்டிலும் வந்து ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் சொன்னாலும் ஆக்ஷன் இருக்கு, டிஸ்ட்ராக்ஷனும் வந்து ஆக்ஷன் இருக்கு. நிறைய ஆளுங்க பண்றது என்னன்னு கேட்டா ஆக்ஷன் பண்றே சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஒரு விஷயத்துல வந்து கரெக்டா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விஷயம் சக்சஸ் ஆகுற வரைக்கும் அது பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு அதை இடையில விட்டுட்டு எகெயின் வெளியே போகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எகெயின் உள்ள வரும். கொஞ்ச நாள் எகெயின் வந்து ஆக்ஷன் பண்ணுவீங்க. ஆக்ஷன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷனா மாறும். எகெயின் வெளியே போவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தா இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு சக்சஸ் ஆக முடியாது. ஸோ மாசிவ் ஆக்ஷன். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்க சரியாக வேலை செய்யணும்னா டெஃபினெட்லி வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து சரியான வேலை நம்ம பண்ணணும். when we do hard work when we do hard work automatically our people will start doing small work. அவர் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்னோட டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன். ஆனா அவர் வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிதாகணும். வாட் இஸ் ஹார்ட் ஒர்க்? ஹார்ட் பிளஸ் ஒர்க் இஸ் ஹார்ட் ஒர்க். ஒர்க்கு கூட நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் ஹார்டா நம்ம ஒரு ஒர்க் வேலை செய்யும் போதுதான். அப்படின்னா சிம்பிளான வேலை கூட ஹார்டா பண்ணிட்டு அது ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்ற மாதிரி இல்லை. நம்ம வந்து வேலை வந்து என்ன பண்ண நம்ம வந்து மாசிவா செய்யணும். அது வந்து அது அச்சீவ்மெண்ட் வர்ற வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யற வேலைக்கு தான் நம்ம ஹார்ட் ஒர்க் சொல்லுவீங்க. ஹார்ட்னு சொன்ன என்ன, இன்கன்வீனியன்ட், டிஃபிகல்டி, பெயின், டிஸ்டர்பன்ஸ். நம்ம ஒரு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, யூ ஆர் டூயிங் சம்திங். நீங்க ஆர்சிஎம் பண்ணும்போது நீங்க வந்து பயங்கர சிம்பிளா எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க பண்ணிட்டே இருந்தா இந்த பிசினஸ்ல இருந்து நீங்க நினைச்ச மாதிரி பிசினஸ் வரவே மாட்டேன். when you break your comfort zone, நீங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எத்தனை பேர் என்ன கால் பண்றீங்க, பயங்கர தலைவலியா இருக்கு, இது ஒரு வண்டர் வேர்ல்டுக்கு ஓப்பன் ஆகலையா, அப்ப அதுக்காக நான் வேலை செய்யணும். அதே மாதிரி நமக்கு வந்து பாடி பண்ணி காலையில் நேற்றுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். எகெயின் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்காக கூப்பிட்டு இருக்காங்க. என்னோட வந்து மேலு என்னோட பாடி வலிக்குது, கொஞ்சம் பெயின் வருது. அதே மாதிரி பயங்கர டிஸ்டர்பன்ஸ். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் ஹார்ட் ஒர்க். when you become not so comfort, இந்த சிஸ்டத்துல வந்து கம்ஃபர்ட்டா வேலை செய்யாம இருக்கும்போதுதான் இந்த சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டத்தோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஜிம்மில் நீங்க போய் உங்களோட பாடிக்கு வெளிக்கணும். உங்களோட பாடியில பெயின் வரணும். பெயின் வர்ற வரைக்கும் வந்து நீங்க உங்களோட அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு மசில்ஸ் வரும், உங்களோட பாடி ஃபேட் வேணும், உங்களுக்கு இருக்கிற அந்த சேஞ்ச் வரும். நீங்க வந்து இப்போ உங்களோட பாடிக்கு பெயினே இல்லாத மாதிரி, நீங்க சொட்டே ஆகாத மாதிரி, வேர்க்காத மாதிரி மெதுவா வந்து ஜிம்மில் ஏதாவது பண்ணிட்டே இருந்தா எத்தனை காலம் நீங்க பண்ண உங்களுக்கு ரிசல்ட் வரும்? மேபி ஆஃப்டர் 10 years ஆல்சோ யூ ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் சேஞ்ச். உங்களோட லைஃப்ல சேஞ்சே வர மாட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ சம் சேஞ்சஸ், உங்களோட பின் லெவல்ல, உங்களோட இன்கத்துல, உங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஏதாவது சேஞ்ச் வரணும்னு உங்களுக்கு சரிக்கும் ஆசை இருந்தா பண்ண வேண்டிய வேலை என்ன? தேர் ஷுட் பி சம் டிஸ்கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க வெளியே வரணும். பிரேக் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் இஸ் when something which is not at all comfortable to do, but your goal encourages you to do it in even in uncomfortable situation. அப்படின்னா இது ஹார்ட் ஒர்க் சொன்ன என்ன, நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, அது பண்றது உங்களுக்கு வந்து சுத்தமா உங்களுக்கு பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது சொன்னா அது கம்ஃபர்ட்டே இல்லை. உங்களுக்கு வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது. ஆனா உங்களோட கோல், நீங்க வந்து எனக்கு வந்து ஏசி வாங்கணும், எனக்கு கார் வாங்கணும், என் அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல இது ஒரு பிளசண்டான ஒரு வீடு நம்ம வச்சு கொடுக்கணும், என்னோட குழந்தைக்கு வந்து பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணுங்கன்னா அந்த இன்டென்ஷன், அந்த கோலை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல எகெயின் நீங்க பண்ணுங்க சொன்னா தட் இஸ் கால்ட் ஹார்ட் ஒர்க். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா இந்த ஹார்ட் ஒர்க் வராது. உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்கணும். நீங்க இது பண்ற விஷயம் எதுக்கு நீங்க பண்றங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். இப்ப ரஞ்சித் சார மாதிரி அவரோட அப்பா வந்து அவருக்கு கொடுத்த மாதிரி என்னோட குழந்தைக்கு நான் வந்து இந்த சிஸ்டம் ஒப்படைக்கும் போது அதுல இருந்து மினிமம் ஒரு 2 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த சிஸ்டம் பெருசாகணும். என்னோட டீம் என்ன பெருசாகிறதுக்கு அப்புறம் தான் என்னோட குழந்தைக்கு கொடுக்கணும், என்னோட மகனோட மகனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற ஆசை உங்களுக்கு வரும். இஃப் அந்த மைண்ட் செட் உங்களோட மைண்ட்ல இல்லைன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு டூ ஹார்ட் ஒர்க். ஏன்னா அதுல பெயின் இருக்கு, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, அதுல வந்து மிசரபிள் இருக்கு, அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு வந்து நிறைய தலைவலி வர போறாங்க. ஸோ அந்த தலைவலி வரும்போது, அந்த பெயின் வரும்போது, கொஞ்சம் டெஸ்பரேட் ஆகும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க ஸ்டாப் பண்ணுவேன். நம்ம எகெயின் அந்த ஜிம்மோட விஷயம் தான் சொல்றோம். ஜிம்மில வந்து நம்ம த்ரெட்மில்ல ஓடும்போது கொஞ்சம் நேரம் ஓடுறதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் பெயின் வரும், கொஞ்சம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து சுவாசிக்கிற விதம் வந்து மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ணுவீங்க, நம்ம ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அந்த அந்த வெறி நமக்கு தாங்க முடியாது. ஆனா எனக்கு வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள என்னோட வெயிட் இவ்வளவு கம்மி பண்ணணும், இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு ஜிம் ஒரு காம்படிஷன் எனக்கு போகணும்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தா அந்த
எவ்வளவு பெயின் வந்தாலும் எவ்வளவு வெளி வந்தாலும் எவ்வளவு சுவாசம் உங்களை பிடிச்சாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து எகைன் அண்ட் எகைன் ஓடிட்டே இருக்கும். நீங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது எல்லாமே வந்து அப்படி பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஒரு டார்கெட் உங்களுக்கு இருக்கு. So definitely if you want to become an achiever in RCM business, you need to have a targeted goal. At that not at all அது வந்து டார்கெட் சொன்னா அந்த பின் லெவல் மட்டும் இல்ல. டார்கெட்னு சொல்லும்போது டெஃபினெட்லி நிறைய ஆளுங்க யோசிக்கிறது வந்து எனக்கு டைமண்ட் ஆகணும். டைமண்ட் ஆகணும் மீன்ஸ் நாட் ஏ டார்கெட், தட் இஸ் ஓன்லி ஏ ட்ரீம். உங்களுக்கு வந்து பர்சனல் டார்கெட் இருக்கணும், உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொஃபஷனல் டார்கெட் இருக்கணும். ப்ரொஃபஷனல் டார்கெட் சொன்னா இந்த மாதத்துல என்னோட டீம்ல எத்தனை பேரை நான் வந்து அச்சீவ்மெண்ட் கொண்டு வர போறாங்க, தட் இஸ் எ டார்கெட். நீங்க உங்களோட டீம்ல இருக்கிற ஆளுங்களை அச்சீவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி யுவர் டார்கெட் வில் பி ஃபுல்ஃபில்ட். அதுக்காக வந்து இன்டென்ஷன் நமக்கு இருக்கணும்னா நம்ம எதுக்கு இது பண்றேங்கிற அந்த ஒரு ஒய் வந்து கிளியரா இருக்கணும். என்னோட வீட்டுக்காக, என்னோட ஃபேமிலிக்காக, தேர் ஷுட் பி எ ரீசன் டு டூ திஸ் திங்ஸ். ஒரு ரீசன் நமக்கு இருக்கு. அந்த ரீசன் நீங்க யோசிச்சு பாருங்க. சோ டெஃபினெட்லி இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு வெளியே வாங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. வேர் டு டூ த ஹார்ட் ஒர்க். எந்த இடத்துல வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேக் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீட்ஸ் டு சக்சஸ். ஒரு பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா அதுக்காக வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க பில்ட் பண்ணணும். ஒரு பெரிய வீடு கட்டணும்னா அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தேவையான கல்லு, மண்ணு, சிமெண்ட், அந்த கான்கிரீட், இது எல்லாம் நமக்கு அதுக்காக நம்ம தயாரிப்பு இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய வீடு கட்ட முடியும். நம்ம வந்து பேஸ்மெண்ட் ரெடி பண்ணாம நம்ம வந்து எவ்வளவு பெரிய வீடு கட்டணும் நம்ம நினைச்சாலும் நமக்கு அந்த வீடு கட்ட முடியாது. நீங்க அந்த வீடு கட்டினா கூட கொஞ்ச நாளுக்குள்ள வந்து அந்த வீடு உடஞ்சு போயிடும். So there should be make an infrastructure first to become a successful leader. First வந்து நம்ம என்ன பண்ணோம்? Know the basics. நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு எனக்கு வந்து கம்பெனியோட பேசிக்ஸ் தெரியணும். பேசிக்ஸ் சொன்னா என்ன? கம்பெனியோட பிளானு, ப்ரொஃபைலு, ப்ராடக்ட். வித்தவுட் திஸ், இது நீங்க செல்ஃபா கேளுங்க. இந்த 3 விஷயங்கள் வந்து எனக்கு தெரியலன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பேஸே இல்லை. இந்த பேஸ் லெவல்ல வந்து மினிமம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான் கம்பெனியோட பிளானை நமக்கு சொல்லி கொடுக்க தெரியணும். கம்பெனியோட ப்ரொஃபைல வந்து சரியான விதத்துல சொல்லி கொடுக்க தெரியணும். அண்ட் கம்பெனியில இருக்கிற எல்லா பொருளை பற்றி பேச தேவையில்லை. பட் மினிமம் வந்து கொஞ்சம் பொருள் நம்ம கையில இருக்கிற ஒரு மெயின் ப்ராடக்ட், ஒரு 10 ப்ராடக்டை பற்றி நமக்கு பேச தெரியணும். எஸ்பெஷலி அதுக்குள்ள நியூட்ரி சார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருந்துதான் ஆகணும். சோ இந்த 3 விஷயம், இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பேசிக்ங்கிற விஷயம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் போயிடும். செகண்ட் திங் இஸ் கிரியேட் ப்ராடக்ட் யூசர். நீங்க வந்து ஒரு ஆளுக்கிட்ட வந்து இந்த மினிமம் இந்த பிளானு, ப்ரொஃபைலு, ப்ராடக்ட் சொல்லி கொடுத்து அவர் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? மேக் ஹிம் ஏ ப்ராடக்ட் யூசர். அவரை வந்து ஒரு ப்ராடக்ட் யூசரா மாற்றணும். இந்த ப்ராடக்ட் யூசரா மாற்றும் போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ப்ராடக்ட் அவர் யூஸ் பண்றீங்க? நமக்கு எப்பவும் தெரியும், நமக்கு ஒரு 6 மாதம் ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன கிடைக்கும்? 6 மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும். நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைச்சிருக்காங்க. மேலே ஸ்டார்ட் பண்ண ஆளுங்களுக்கு அடுத்த ஃப்ரீ குட்ஸோட டைம் வந்துருச்சு. இப்போ இந்த இது மார்ச் க்ளோசிங், இனி ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதத்துல, ஐ மீன் திஸ் மந்த், இந்த மாதத்துல வந்து நமக்கு அகெயின் அடுத்த ஃப்ரீ குட்ஸோட டைம் வந்துருச்சு. அப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, நிறைய ஆளுங்க யோசிக்கிறது இந்த 1500 பிவிக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா 1000 பிவி கொண்டு வரணும், இல்லை 500 பிவிக்கு மேலே வரணும், அப்படி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. எந்த பொருளை யூஸ் பண்றேங்கிறது நிறைய ஆளுங்க வந்து கவனமே செலுத்தாது இருக்கிறாங்க. யூ ஷுட் நோ தட் விச் ப்ராடக்ட் தே வர் பர்ச்சேசிங். எப்பவும் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம்ல ரைஸ் பிரைன் இருக்கு, ஒரு ஆட்டா இருக்கு, ஆர்சிஎம்ல இருக்கிற ஒரு டூத் பேஸ்ட் இருக்கு, ஒரு சோப் இருக்கு. இந்த 4 பொருளை விட வேற ஒரு பொருளும் ஆர்சிஎம் குள்ள இருக்குங்கிறது நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. எகெயின் அண்ட் எகெயின் அவர் இது மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணா நெக்ஸ்ட் 6 மாதம் மேபி நீங்க ப்ரெஷர் போட்டு ஃபாலோ அப் கொடுத்தா கூட 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரீ குட்ஸ் கிடைச்சா அதுக்கப்புறம் ரிப்பீட் பர்ச்சேஸே நடக்காது. நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம ஒரு 1500 பிவிக்கு கூட ஆளு நம்மளை கொண்டு வரும்போது ப்ராடக்ட் யூஸர் ஆகும்போது அவருக்கு எல்லா மேக்சிமம் ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல இருந்து நீங்க யூஸ் பண்ண வைக்கணும். பிகாஸ் ஒரு 10-20 ப்ராடக்ட் அவர் யூஸ் பண்ணும்போது தான் அதுல இருந்து என்னென்ன பொருள் வந்து எல்லா மாதம் யூஸ் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வரும். 4 பொருள் மட்டும் நம்ம யூஸ் பண்ண வச்சுட்டு எஸ் எனக்கு பிவி வந்துடுச்சு, எனக்கு வந்து டோட்டல் 1500 பிவி தான் அவர் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சிருங்க, அந்த 1500 வந்துடுச்சு, இல்லை 1000 பிவி வந்துடுச்சு, அப்படி நீங்க யோசிக்க கூடாது. வாட் our motto is not to create that business. அந்த 1500 பிவியோ 1000 பிவியோ நம்ம மோட்டோ இல்லை, அவரை இந்த ப்ராடக்ட் யூஸரா மாற்றணும்.
ப்ராடக்ட் யூஸரா மாட்டணும்னா எல்லா பொருளும் வந்து அவர்கிட்ட போய் பேசிட்டு அவரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். we need to taste them all the product. டேஸ்ட் மீன்ஸ் சாப்பிடுறது மட்டும் இல்ல, டாய்லெட் கிளீனரா இருந்தாலும் அது டேஸ்ட் தான். அந்த ப்ராடக்ட் வந்து அவர் யூஸ் பண்ண வைக்கணும். நம்ம வந்து ஒரு டிஷ் வாஷரா இருந்தாலும் அது வந்து அவர் யூஸ் பண்ண வைக்கணும். நம்ம கையில் இருக்கிற எல்லா ரேஞ்சும் ப்ராடக்டும் வந்து அவர் யூஸ் பண்ண வைக்கும்போ அதிலே இருந்தது அவருக்கு என்ன ஆகும், எல்லாம் வந்து 1500 PV இல்லைன்னா ஒரு 5000 டைமண்ட் கிளப்புக்கு அவர் கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். மெயின்லி நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள வந்து ப்ராடக்ட் யூஸர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைமண்ட் கிளப்புக்குள்ள வராததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா, தே ஹாவ் ஓன்லி யூஸ்ட் ஆன் 4 or 5 ப்ராடக்ட். 5 பொருள் மட்டும்தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அண்ட் அது அவரோட மைண்ட்ல செட் ஆகி போடுச்சு. என்ன கொண்டு வந்த லீடருக்கும் தேவையில்லை, அவருக்கும் வந்து அந்த 1500 PV கிடைச்சா போதும். அது கொடுத்தா ஓகே, இப்போ நான் இந்த 4 பொருள் வாங்கிட்டா போதும், இல்லை எதுக்கு வந்து புது பொருள் நான் வாங்கணும் அப்படி யோசிக்குவீங்க. ஸோ வி நீட் டு கிரியேட் ஆட் மோர் அண்ட் மோர் ப்ராடக்ட். அவர் எல்லா பொருளும் வந்து யூஸ் பண்ண வைக்கணும். கிரியேட் த ப்ராடக்ட் யூசர், கிரியேட் ஆர் செலக்ட் லீடர்ஸ் ஃப்ரம் த டீம். நம்ம கூட வந்து ப்ராடக்ட் யூஸரா மாறுற ஆளுங்கள்ல இருந்து நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிற ஆளுங்க, சிஸ்டத்தை பற்றி தெரியுற ஆளுங்களை, கிளப்ஸுக்குள்ள வர்ற ஆளுங்களை, ரெகுலர் வந்து நம்ம ஆர்சிஎம்காக கொஞ்சம் டைம் செட் பண்ற ஆளுங்களை நம்ம என்ன பண்ணோம், நம்ம செலக்ட் பண்ணோம். அவருக்கு வந்து ஸ்பெஷல் அப்ரிசியேஷன், ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன், ஒரு ஸ்பெஷல் கேர் அவருக்கு கொடுக்கணும். இப்ப நம்ம டீம்ல வந்து 200 பேர் இருந்தா இந்த 200 பேர்ல இருந்து எல்லாரையும் வந்து நமக்கு லீடராக்கி மாற்ற முடியாது. ஆனால் 20 பேர் இருக்கிற டீம்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றதுக்கு இஸ் வெரி ஈஸி. ஏன்னா நமக்கு வந்து இந்த 20 பேரையும் வந்து எப்போ நம்ம கான்டாக்டுக்குள்ளே இருக்கும், எப்போ வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். அந்த 20 பேர்ல இருந்து யாரு என்னோட நெக்ஸ்ட் லீடரா வர போறாங்க, என்னோட டைமண்ட் யாரு, அது என்னோட மைண்டுக்குள்ள இருந்து அந்த பார்வையில நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த டைமண்ட் தெரியும். அதர்வைஸ் நமக்கு வந்து எல்லா 20 பேரும் 20 ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து இந்த சிஸ்டம் தெரிஞ்சு இதை பற்றி பேசி நல்லா பேசுற ஆளுங்க. நம்ம சொல்லுவோம் இல்ல, கடவுளும் கூட பண்ற ஆளுங்க கூட தான் கடவுளும் கூட ஹெல்ப் பண்ணுவீங்க. நம்ம பண்ணாத ஆளுக்கு வந்து கடவுள் இந்த யூனிவர்ஸ் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன். கடவுள்னு நம்ம என்ன சொல்லுவீங்க, இனி கடவுளை வந்து மதிக்காத ஆளா இருந்தா இந்த யூனிவர்ஸ் தேர் வில் பி a பவர். ஒரு யூனிவர்ஸ் பவர் இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல இருந்து நம்ம ஏதாவது பண்ணணும். when we are not at all speaking, நம்ம பேசாம இருக்கிற ஆளா இருந்தா நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்காது. when we do something initiative, நம்ம வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க டீம்ல இருக்கிற இனிஷியேட்டிவ் இருக்கிற ஆளுங்களை கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும். எஸ், நீங்க வாங்க, உங்களுக்கு அதுக்காக தகுதி இருக்கு. ஐ ஆம் சீயிங் யூ as a டைமண்ட். நீங்க வந்து டைமண்டா நான் பாக்குறேன், நீ உங்களால முடியும். அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க என்ன பண்ணணும், நீங்க கொண்டு வரணும். So that is the third thing. And the fourth thing is create purchases for each product. நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை ப்ராடக்ட் யூசர் மட்டும் இல்லை, என்ன பண்ணணும், ஆளுங்களை பர்ச்சேசரா மாற்றணும். அப்படின்னா நான் சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து நான் 1500 PV சொன்னது அவருடைய வீட்டுல செல்ஃப் யூஸ்க்காக. ஒரு 5000 PVக்கும் அதே மாதிரி 2500 PVக்கும் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆளுங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா 10 பேர்கிட்ட அவரு ப்ரமோட் பண்ணட்டும், அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் சேல் பண்ணட்டும், ஒரு இம்மீடியட் இன்கம் அவருக்கு வரட்டும். ஸோ ஒரு கிளப்பரா வந்து அவர் என்ன பண்ண, ஒரு பர்ச்சேசரா மாற்றணும். எல்லா மாதம் வந்து நான் 5000 PVயோட பர்ச்சேசர் என்னோட டீம்ல இருந்து இத்தனை ஆளுங்க நான் கொண்டு வர்றாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு அவரை கொண்டு வரணும். ஏன்னா ஒரு நபர் வந்து 5000 PVக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து 5000 PVயோட 10 பேர் உருவாக்க முடியும். அதர்வைஸ் நானே வந்து 1500 PVல நிக்கிற ஆளா இருந்தா என்னோட டீம்ல இருக்கிற ஆளுகிட்ட போயிட்டு ஒரு டைமண்ட் கிளப் பண்ணுங்க, ஒரு 5000 PV பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ப்ரீ டைமண்ட் கிளப் 2500 PV பண்ணுங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு வந்து முட்டிடிக்கும், நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸோ கிரியேட் ஹிம் ஆஸ் ஏ பர்ச்சேசர். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் யூஸரா வேணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பர்ச்சேசரா மாற்றுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நிறைய ஆளுங்களை நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு இந்த கிளப்புக்குள்ள எல்லாம் கொண்டு வர முடியும். அஞ்சாவது விஷயம், மேக் அட்லீஸ்ட் 2 wonderworld cubes with in your team. உங்களோட டீமுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து wonderworld cubes உருவாக்குங்க. இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு எந்த பின் லெவலுக்கு போனோம்னாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த ப்ராடக்ட். பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு டீமை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த டீமுக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் எஸ் நான் ஒரு 10 டைமண்ட் கிளப் உருவாக்குறேன்னு சொன்னா அந்த 10 டைமண்ட் கிளப்புக்கு 50000 PVயோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த 50,000 PV ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக 2 லட்சம் ரூபாய் ஸ்டாப் மினிமம் இருக்கிற ஒரு ஷாப் அங்க இருந்தா மட்டும்தான் அவருக்கு அந்த பர்ச்சேஸ் நடக்கும். பர்ச்சேஸ் நடக்கலன்னா அங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் டெலிவரி கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நான் ரெடி, ஆனா வந்து சிஸ்டம் சரியில்லை, கம்பெனி சரியில்லை, லீடர் சரியில்லை சொல்லிட்டு அவரு தப்பிச்சுடுவாங்க, அவர் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன். ஸோ இன் ஈச் அண்ட் எவ்ரி டீம், நமக்கு டீம் சொன்ன நான் சொன்னது எனக்கு ஒரு டீம் இருக்கு, நானும் வந்து ரூபி அச்சீவர், எனக்கு டீம் இருக்கு, எனக்கு 2 wonderworld cube இல்லை.
நான் டீம்னு சொன்னது ஏ சைட்லும் பி சைட்லும் வந்து ரெண்டு டீம் வந்து ஆளுங்க இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு பவர் சைட்ல மட்டும் எனக்கு வந்து 10-25 பேர் என்னோட டீம்ல வந்திருக்காங்க. பர்ச்சேஸ் இருக்குன்னு சொன்னா ஹி கோட் ஏ டீம். அந்த மாதிரி டீம் இருக்கிற எல்லா ஆட்களும் அவரோட டீம்ல வந்து 2 வண்டர் வேர்ல்டு கியூக்கு ஸ்டார்ட் பண்ண அவர் டீமுக்குள்ளேயே வந்து வண்டர் வேர்ல்டு கியூக்கு ப்ரமோட் பண்ணுங்க. பிகாஸ் வென் லாட் மெனி வண்டர் வேர்ல்டு கியூக்ஸ் கம் வென் த ஃப்ரீ ஃப்ளோ. கேரளா பாருங்க, இப்ப கேரளாவில வந்து ஒரு சஃபயர் பின்னுக்கு வர்றாங்க. சஃபயருக்கு மேல அடுத்த பின்னுக்கு ஆளுங்க இருக்கு. நிறைய ரூபி அச்சீவர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஒவ்வொரு 3 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே வந்து நமக்கு வண்டர் வேர்ல்டு கியூக் இருக்கு. ஒவ்வொரு வண்டர் வேர்ல்டு கியூக்கும் வந்து மினிமம் 5 லட்சம் ரூபாயோட ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ப்ராடக்ட் நிறைய இருக்கும்போது பிசினஸ் வந்து நிறைய வரும். ஸோ நம்ம டீமுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு டீம்லயும் வந்து வண்டர் வேர்ல்டு கியூக்ஸ் மேக்சிமம் நம்ம ப்ரமோட் பண்ணோம். கேட்டகரைஸ் யுவர் டீம். நீங்க உங்க டீம்ல இருக்கிற ஆளுங்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டகரைஸ் பண்ணுங்க. அப்படின்னா எனக்கு வந்து லேடிஸ் டீம் வேணும், எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட டீம் வேணும், எனக்கு வந்து ப்ரொடக்ட் வைஸ் டீம் வேணும். ஒவ்வொரு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு என்ன வேணும், நமக்கு ஸ்பெஷல் டீம் வேணும். ஏது கேட்டகரி நமக்கு எடுத்தாலும் வந்து நமக்கு ஆளுங்க வேணும். இப்போ ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருந்தா அந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராமில் ப்ரமோட் பண்றதுக்காக என்னோட டீம்ல இருந்து யார் இருக்காங்க, எத்தனை லேடி லீடர்ஸ் இருக்கு. நான் சொன்ன வந்த விஷயம், நிறைய ஆளுங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்றது கிடைக்கிற பிவி மட்டும்தான். அந்த பிவில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. கிரியேட் குட் லீடர்ஸ் இன் யுவர் டீம். உங்களோட டீம்ல வந்து நல்ல லீடர்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிசினஸ் வரும். பிவி வந்து ஒரே ஒரு ஆள் வந்து 50,000 ரூபாவுக்கு 1,00,000 ரூபாவுக்கு ஒரு மாதம் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பிவி கிடைக்கும். பட் அது வந்து எல்லா மாதமும் வந்து என்ன ஆகாது, நமக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பிசினஸ் வர மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம பிசினஸ்க்கு ஒரு பூம் இருக்காது. ஒரு வாட்டி மட்டும் நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அதே அச்சீவ்மெண்ட் தொடர்றதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்பரேட்டா வந்து பிரச்சனை எல்லாரும் வரும். when we create leaders in your team, automatically one consistent business will come. எப்படி லீடர்ஸ் கிரியேட் பண்ண முடியும்? நம்ம டீமுக்குள்ளேயே நீங்க பாருங்க எத்தனை லேடிஸ் இருக்கு. லேடி அப்படின்னா ஆர்சிஎம் பற்றி பேசுற, ஆர்சிஎம் ப்ரமோட் பண்ண எத்தனை லேடிஸ் இருக்கு. இல்லைன்னா அது கிரியேட் பண்ணுங்க. ஒரு லேடிஸோட நம்ம டீமுக்குள்ளேயே வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணுங்க. யூத் நம்ம டீம்ல வந்து எத்தனை புது நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வரணும்னா பெஸ்ட் ஆளுங்க யங்ஸ்டர்ஸ் தான். எந்த டீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கு அந்த டீம்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் இருந்தா மட்டும் டீம்ல பிசினஸ் வர மாட்டேன். அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்சிஎம் ப்ரமோட் பண்ணும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் யோசிக்குவீங்க, அந்த ஆளுக்கு பண்ண முடியும் தான் எனக்கும் பண்ண முடியும். எனக்கும் அவனுக்கும் ஒரே ஏஜ், நானும் படிச்சுட்டே இருக்கிறாங்க அவரும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு வந்து பர் மந்த் 10,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஏன் வந்து எனக்கு அந்த 10,000 கிடைக்காம இருக்குது? சோ எனக்கும் வந்து அந்த 10,000 வேணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரும். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ப்ராடக்ட் வைஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. என்னோட டீம்ல இருந்து நியூட்ரி சார்ஜுக்காக நமக்கு கொஞ்சம் ஆளுங்க நமக்கு வேணும். அது ப்ரமோட் பண்ணதுக்காக, குட்டோட் ப்ரமோட் பண்ணதுக்காக நம்ம என்னோட டீம்ல இருந்து ஆளுங்க வேணும். ஈசோலுக்காக ஸ்பெஷல் ஆளுங்க நம்ம டீம்ல இருந்து வேணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வைஸ் வந்து இருக்கிற டீம்ல இருந்து ஒரு புது டீமை நீங்க கிரியேட் பண்ணுங்க. டாக் டு யுவர் டீம் எவ்ரி டே அண்ட் டூ ஃபாலோ. நம்ம இருக்கிற டீமுக்குள்ள ஆளுங்க கிட்ட வந்து டெய்லி வந்து பேசுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து லைம்லைட்ல இருந்தா மட்டும்தான் ஆளுங்க வந்து என்ன யோசிப்பீங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் நான் ஆர்சியோட ஜூம் மீட்டிங்ல வரல, நான் வந்து யாரையும் கால் பண்ணல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சொல்லிட்டு நான் வந்து வேனிஷா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்னோட அந்த ஒரு நான் கொடுக்குற அந்த ஒரு ப்ரெஷர், இன்டர்னல் ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். நிறைய லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, அவர் வந்து இப்ப வந்து பாக்குறதுக்கு யாரும் இல்லை, ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு ரிலாக்ஸ் ஆகுவீங்க. ஏன்னா எல்லா ஆளுங்களுக்கும் வந்து அந்த செல்ஃப் டிசைர், அந்த செல்ஃப் பேர்னிங் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், எப்போ நம்ம டீமு கூட வந்து நம்ம பழகிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும், உங்களோட இன்வால்மெண்ட் வந்து காமிச்சிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஃபாலோ. நீங்க என்ன பண்றீங்க, இது யாருக்கிட்ட போய் பேசுனீங்க, எத்தனை பேர்கிட்ட பேசுறீங்க, நாளைக்கு நீங்க யாரு போய் பார்க்க போறாங்க, நீங்க அந்த ஆளை போய் பாத்தியா, நீங்க வந்து இந்த பர்ச்சேஸை பத்தி அவர்கிட்ட பேசுனியா, நீங்க நியூட்ரி சார்ஜ் வந்து மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டே இருக்கணும். டூ ஃபாலோ வித் த டீம் அண்ட் டாக் டு பியூசி ஹோல்டர்ஸ், டிஸ்பிளே வால் ஹோல்டர்ஸ் அண்ட் டெப்போர்ட். இந்த எல்லா ஆளுங்கிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ண ஒரு ரிலேஷன் பில்ட் பண்ணணும். நம்ம அந்த பிக்கப் சென்டர் ஆளுங்க கிட்ட போய் நீங்க பேசுங்க. ஏன்னா பியூசியோட ஒரு பிசினஸ் நமக்கு வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ண முடியும். நமக்கு பியூசி மீட்டிங் நமக்கு பண்ண முடியும். நமக்கு பியூசில இருந்த ஆளுங்களை வந்து டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணும்போது 10 டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பிசினஸ். 10,000 10,000 ரூபாயோட பர்ச்சேஸ் தான் ஒரு டிஸ்பிளே வால்னு சொன்னேன். ஸோ 10 டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணாலே 1,00,000 ரூபாயோட பிசினஸ் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி பியூசி கூட அதே மாதிரி டிஸ்பிளே வால் ஹோல்டர்ஸ் கூட நிறைய ஆளுங்க வந்து டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம்
நெகட்டிவ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா டிஸ்பிளே வால்ல இருந்து பொருள் யாருமே சேல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ வென் யூ விசிட் அண்ட் ஸ்பீக் டு தம் ஆட்டோமேட்டிக்லி அவருக்கு மோட்டிவேஷன் வரும். எஸ், இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும். அப்படி சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஜோயினிஸ் கிடைக்கும். அந்த ஜோயினி தான் உங்களோட நெக்ஸ்ட் டைமண்ட். இல்லைன்னா நீங்க டைமண்ட் ஆகிறதுக்காக ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அந்த அந்த புது டீம் மெம்பரா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து டிஸ்பிளே வால் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசணும். அண்ட் டெப்போ கூட எப்பவும் வந்து என்ன பண்ணணும், ஒரு பழக்கம் நீங்க வைக்கணும். அது வந்து நீங்க பியூசி ஹோல்டரா இருந்தாலும் ஒரு நார்மல் லீடரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, பியூசி டெப்போக்காரனு கிட்ட பேசிட்டே இருங்க. ஸோ இட் வில் பி பெனிஃபிட் ஃபார் யூ. அண்ட் டெஃபினெட்லி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ். இப்போ முன்னாடி சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் என்ன பண்ணணும், நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஒரு வாட்டி கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு மாதம் பண்ண அதுக்கப்புறம் பண்ணாம இருந்தா இதோட ரிசல்ட் கிடைக்காது. தேர் ஷுட் பி a consistency in doing that. ஒவ்வொரு எல்லா மாதமும் வந்து இது நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு வந்து பிசினஸ் ஒண்ணுமே வரலையே, நான் வந்து 2 மாதம் பண்ணேன், இதே நீங்க சார் சொன்ன மாதிரியே பண்ணேன், அன்னைக்கு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரலையே சொல்லிட்டு நீங்க டெஸ்பரேட் ஆகக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் த பேஷன்ஸ். உங்களுக்கு என்ன வேணும், நல்ல பேஷன்ஸ் வேணும். நீங்க காம் அண்ட் குவைட்டா வெயிட் பண்ணணும். பிகாஸ் வென் யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்லி திஸ் பிசினஸ் வில் கம். எகெயின் நான் ஜிம்மோட விஷயம் சொல்றேன். நீங்க வந்து 1 மாதம் போனாலும் 2 மாதம் போனாலும் 3 மாதம் போனாலும் மேபி வந்து உங்களோட பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களுக்கு விசிபிள் ஆக மாட்டேன். ஆனா நீங்க கண்டினியூஸா வந்து 6 மந்த்ஸ் நீங்க போகும்போதுதான் உங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் இது உங்களுக்கு விசிபிளா உங்களுக்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி உங்களோட ஃபேட் பேர்ன் ஸ்டார்ட் பண்ணா தட் இட் வில் பி வெரி ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பயங்கர ஸ்பீடா வந்து ஃபேட் பேர்ன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டம் வர்ற வரைக்கும் வந்து நம்ம கன்சிஸ்டண்டா பேஷண்டா வந்து நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் கிரியேட் பாசிட்டிவ் டூப்ளிகேட்ஸ். நம்ம டீம் நம்ம எப்போ சொல்ற விஷயம் தான், we have to create duplicate but very positive duplicate. நம்ம இந்த சிஸ்டத்தை பற்றி நம்ம லீடர்ஸை பற்றி எல்லாம் நம்ம நல்லது பேசணும். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்த அந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்க நல்லது பேசும்போது தான் பாசிட்டிவ் டூப்ளிகேட்ஸ் வரும். when you say negative things, நீங்க நெகட்டிவ் பேசும்போது நெகட்டிவ் டூப்ளிகேட்ஸ் தான் வரும். நம்ம கிரியேட் பண்ற எல்லா ஆளுங்களும் வந்து அந்த நெகட்டிவ் தான் டூப்ளிகேட் ஆகி போகும். ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஏன்னா அவரு புது ஆளுங்களுக்கு வந்து தெரியாது, இதுதான் சிஸ்டம் வரை யோசிப்பீங்க. நம்ம வந்து ஒரு ஆளை பற்றி குறை சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இன்கேஸ் நீங்க பண்றதுனா கூட நம்ம டீம் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணவே கூடாது. ஸோ கிரியேட் ஓன்லி பாசிட்டிவ் டூப்ளிகேட்ஸ். பாசிட்டிவ் டூப்ளிகேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் பண்ணா டெஃபினெட்லி வந்து யூ வில் பி கிரியேட்டிங் ஏ குட் லீடர்ஸ் இன் யுவர் டீம். உங்களோட டீம்ல வந்து நல்ல லீடர்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். அடுத்த கேள்வி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுமா? ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா? டெஃபினெட்லி வந்து நம்ம இந்த சிஸ்டத்துல வந்து நம்மள எல்லாரும் சொல்ற விஷயம் தான், டைரக்ட் செல்லிங்ல வந்து நம்ம ஆர்சிஎம்ல எல்லாம் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண சொல்லுவீங்க. ஸ்மார்ட் ஒர்க்னு சொன்னா என்ன? வாட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க்? ஸ்மார்ட் ஒர்க் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க்ல இருந்து நம்ம வந்து அது நம்ம டிரைவ் பண்ணா ஒர்க்கு அதே மாதிரி ஹார்ட், இந்த 2 வேர்டு தான் கிடைக்கும். இதே நம்ம பார்க்க வேண்டியது ஹார்ட்லி ஹேண்டில் யுவர் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்லி. நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஹேண்டில் யுவர் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்லி. உங்களோட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ஸ்மார்ட்டா நீங்க ஹேண்டில் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஸ்மார்ட் ஒர்க். நிறைய ஆளுங்க பண்றது என்னன்னு கேட்டா, இந்த ஹார்ட் ஒர்க்ல இருந்து அந்த ஹார்டு போனா பேலன்ஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்கு, அது ஸ்மார்ட் ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம ஹார்டா பண்ண வேண்டாம், சும்மா பண்ணா போதும். ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஹார்டு போனா ஸ்மார்ட் ஒர்க் அப்படி நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணணும். ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி மச் நெசசரி. உலகத்திலே வந்து நீங்க சக்சஸ் ஆகணும்னா ஹார்ட் ஒர்க் இஸ் மஸ்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணாது இந்த உலகத்துல வந்து பெரிய சக்சஸுக்கு யாருமே போனதே கிடையாது. பட் யூ ஹாவ் டு கொலாபரேட் திஸ் ஸ்மார்ட் ஒர்க் வித் ஹார்ட் ஒர்க். ஹேண்டில் யுவர் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்லி. ஸ்மார்ட்டா வந்து இந்த இது பண்ணுங்க. அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும், நீ கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கூலா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், அண்ட் சோ கம்ஃபர்ட்டா இருக்கும். கம்ஃபர்ட்டா வந்து நம்ம என்ன பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நம்ம சிஆர்எம் மூர்த்தி சார் வந்து கம்ஃபர்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்றோம். லாஸ்ட் ஒரு 1 மந்த் அவரோட ஸ்கெட்யூல் பார்த்தா எனக்கே வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கு. டோட்டலி பேக்கட சொன்னா ஒரு நாள் கூட அவருக்கு வந்து சுவாசம் எடுக்கிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இல்லை. துளசி பையனோட 10 நாள் ப்ரோக்ராம், அது முடிஞ்சு நெக்ஸ்ட் டேல இருந்து நம்ம ஷிரோடே சாரோட 10 நாள் ப்ரோக்ராம். இந்த எல்லா ப்ரோக்ராமிலும் வந்து அவரோட டிரான்ஸ்லேஷன், அந்த ப்ரோக்ராம் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேல இருந்து
நம்ம இது நியூட்ரிசார்ஜ் டீம் வந்து அவரும் கூட ப்ரோக்ராம். நியூட்ரிசார்ஜ் ப்ரோக்ராம் முடிஞ்சு அதோட நெக்ஸ்ட் டே வந்து சௌரவ் சப்ரா வந்து கேரளாக்கு வந்து 4 நாள் இருந்தாங்க. ஸோ அவரும் கூட சுற்றுறதுக்காக 2 நாள். இதுக்கு எல்லாம் மேல வந்து நம்ம மகோத்சவ் ப்ரோக்ராம் இது எல்லாம் சேர்த்து வந்து பாருங்க. ஆனா he is not desperate, he is not nothing. அவருக்கு வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் he is very cool, easy and happy. பிகாஸ் அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து கன்வீனியன்டா பண்றீங்க. ஏன்னா நம்ம சௌரப் சார் வந்த டைம்ல வந்து ஒரு சைட்ல இருந்து என்ன யூஸ் பண்ணாங்க, சார் நீங்க இந்த பக்கம் நீங்க டேக் கேர் பண்ணுங்க சொல்லிட்டு என்ன யூஸ் பண்ணாங்க. நியூட்ரிசார்ஜ் ப்ரோக்ராம்ல வந்து வேற ஆள அவர் வந்து யூஸ் பண்ணாங்க. நம்ம ஷிரோடே சார் வந்து ஹேபிட் சஞ்சீவனி ப்ரோக்ராம்ல வந்து நம்ம பீனு சாரையும் வேற லீடர்ஸ் அவர் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஹீ இஸ் தேர், அவரோட பிரசன்ஸ் அங்கே இருக்கு. பட் எல்லா வேலையும் வந்து சரியான விதத்தில் லீடர்ஸ் வச்சு அவர் என்ன பண்ணாங்க, அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் நடக்கும். அவரு 100% இன்வால்வ்மெண்டா இருந்தாங்க. எல்லா ஆளுங்களும் வந்து மூர்த்தி சார அந்த பிரசன்ஸை பார்க்க முடியும். பட் ஹீஸ் கம்ஃபர்டபிளி ஹி ஹாஸ் டன் த ஹார்ட் ஒர்க். இதே மாதிரி தான் நம்ம பண்ண வேணும். நம்ம வந்து கம்ஃபர்ட்டா இருக்கணும், நம்ம வந்து ஈஸியா இருக்கணும், கூலா இருக்கணும். பட் வி ஹாவ் டு டூ ஹார்ட் ஒர்க். தட் இஸ் கால்ட் ஸ்மார்ட் ஒர்க். அதுக்கு தான் நம்ம என்ன ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவோம். யூட்டிலைஸ் த சிஸ்டம் அண்ட் ஆஃபர்ஸ். நம்ம கம்பெனி கொடுக்கிற சிஸ்டம், அதே மாதிரி கம்பெனி கொடுத்திருக்கிற ஈவன் நம்ம கன்சிஸ்டன்சி பிளான் கூட நீங்க கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்ப இந்த பிக்சரை பார்த்தா ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் கால்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். முன்னாடி எல்லாம் காக்கா வந்து கல்லு போட்டு தான் தண்ணி குடிச்சாங்க. இப்ப வந்து காக்கா ஸ்ட்ரா போட்டு அந்த தண்ணி கொடுக்கணும். ரெண்டுக்கும் வந்து ரிசல்ட் ஒண்ணுதான். ஆனா ரெண்டாவது விஷயத்துல வந்து காக்கா போய் ஒரு ஸ்ட்ரோ சர்ச் பண்ணணும். அந்த ஸ்ட்ரோ கரெக்டா வந்து அதுக்குள்ள போடணும். அது போட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்லிட்டு அது குடிக்கணும். எவ்வளவு வேலை காக்கா பண்ணா மட்டும்தான் அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு. நம்ம வந்து சும்மா வந்து யாருமே காக்கா அப்படியே கிடந்து யாருமே காக்காவோட வாயில தண்ணி ஊத்தல. காக்கா தான் போய் அந்த ஸ்ட்ரோ கண்டுபிடிச்சு அதை எடுத்து ஊத்தி குடிக்கிறாங்க. சோ அந்த வேலை கூட பண்ணாம நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன் சொன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் a work. So definitely, what is the difference thing, Parango? And it doesn't matter how many resources you have. If you don't know how to use them, it will never be enough. இப்ப கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நமக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்காங்க, நம்ம growth போனஸ் கிடைக்குது. இயர்லி growth போனஸ் வர போறாங்க. கம்பெனி இப்போ தேஜஸ் சொல்லி எஜுகேஷன் ப்ரோக்ராம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கு. நமக்கு வந்து வண்டர் வேர்ல்டு கியூக்கும் டெப்போக்கும் ஆக ஸ்பெஷல் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ஆக ஒரு ஆள் இல்ல, சவுத் இந்தியாவுக்கு டோட்டல் ஒரு ஆளு. அவரோட கீழே வந்து கேரளாவுக்கு செப்பரேட், தமிழ்நாடுக்கு செப்பரேட், கர்நாடகாவுக்கு செப்பரேட், ஆந்திராவுக்கு செப்பரேட் சொல்லி வேற வேற மேனேஜர்ஸ் கம்பெனி கொடுத்திருக்காங்க. கம்பெனி வந்து நிறைய புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. ஈவன் நியூட்ரிசார்ஜ் கூட ஐ பிலீவ் தட் ஆல்மோஸ்ட் 4 to 5 ப்ராடக்ட் வி ஆர் கோயிங் டு லான்ச். அது இருக்கு. நம்ம வந்து சுரேஷ் சாரோட பிசிக்கல் செஷன் வந்து தமிழ்நாடுல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. லாட் மெனி திங்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கு. கம்பெனி இஸ் ஃபிளரிஷிங். நம்ம வந்து இந்தியாவுக்கு வெளியே இன்டர்நேஷனலி கம்பெனி போக போறாங்க. எத்தனை பேர் வந்து கம்பெனி இந்தியாவுக்கு வெளியே கொண்டு போறதுக்காக எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு நம்ம டீம்ல இருந்து? நோபடி. நமக்கு ஒன்னும் தெரியவே வேண்டாம். ஜஸ்ட் கம்பெனியே கனடால இருக்கிற ஆளுங்க கிட்டையும் போய் நம்ம பேசினா மட்டும் போதும். நத்திங் வி நீட் டு டூ. நமக்கு வந்து அப்ரூவல் எடுக்க வேண்டாம், நம்ம 5 பைசா எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம், ஒன்னும் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ கம்பெனி சப்போர்ட்டிங் லைக் எனிதிங். இவ்வளோ சப்போர்ட் கம்பெனி கொடுத்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலைன்னா நோ யூஸ். அதான் அந்த பிக்சர்ல கரெக்டா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்க முடியும். இவ்வளோ ஏணி வச்சிருக்காங்க, இவ்வளோ ஸ்டேர்ஸ் அவரோட கீழே இருக்கு. ஆனா அந்த ஸ்டேர்ஸுக்கு மேலே ஏறிட்டு அவர் வந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த ஸ்டேர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி இந்த சிஸ்டத்துல வந்து கம்பெனி சைட்ல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட கூட இருக்கு. இப்போ கூட நிறைய ஆளுங்க வந்து கடுகு ஏன் வரல, கடுகு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண சொன்னா ஐ டோன்ட் நோ. அப்போ வந்து நமக்கு லைஃப்ல டெஃபினெட்லி வந்து நமக்கு ஜெயிக்கவே முடியாது. ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸோட வேல்யூஸ் வந்து சரியா வந்து நீங்க பண்ணுங்க. டூ ஹார்ட் ஸ்மார்ட் ஒர்க். எப்படி வந்து நம்ம ஹார்டா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்? கம்பெனியோட சிஸ்டம், நம்ம கம்பெனியோட வெப்சைட் வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கம்பெனியோட ஜூம் மீட்டிங்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. சோஷியல் மீடியா வந்து சரியான நீங்க வந்து இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் பார்த்து நம்ம சும்மா டைம் செலவு பண்ற இடத்துல வந்து ஆர்சிஎம்ல இருக்கிற கொஞ்சம் விஷயங்க, ஆர்சிஎமோட ப்ரொடக்டோட டீடைல்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, நீங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து கம்பெனியோட ப்ரொடக்டை ஷேர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி 10 பேர் உங்ககிட்ட கேட்க போறாங்க, நீங்க ஒரு ஷேர் பண்ண அந்த புஷ் சிரப் என்ன, அது நல்ல கலர் இருக்கா, கிரீன் கலர் இருக்கு, என்ன அது
அது வந்து உங்ககிட்ட கேட்க போறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு லீடு கிடைச்சிருச்சு. எஸ், அப்ப எங்க கையில அந்த ப்ராடக்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து மேங்கோ சிரப்பும் என்னோட கையில இருக்கு. அதே மாதிரி ரோஸ் சர்பத்தும் என்னோட கையில இருக்கு. இந்த 3 கலர் இருக்கு, வாங்க நான் காமிச்சு தரேன். இந்த மாதிரி ஆளுங்க என்கொயரி கேட்குவாங்க, உங்களுக்கு லீடு கிடைக்கும். ஸோ இந்த சோஷியல் மீடியா சரியான விதத்தில் யூஸ் பண்ணுங்க. கம்பெனில கொடுக்குற ஜூம் மீட்டிங்ஸ் வந்து அப்படின்னா, நம்ம 2 மணி ஜூம் மீட்டிங் ஆகட்டும், உங்க டீம்ல இருக்கிற ஜூம் மீட்டிங் ஆகட்டும், ப்ளீஸ் அட்டென்ட் அண்ட் மேக்ஸிமம் ஆளுங்களை அட்டென்ட் பண்ண வைங்க. பிகாஸ் எஸ்பெஷலி வந்து நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்டோட எல்லாம் வித்தவுட் நோயிங் த சயின்ஸ், நியூட்ரிசார்ஜோட சயின்ஸ் தெரியாம நம்ம வந்து ப்ரமோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா நமக்கு வந்து பெரிய லெவல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் ஜூம் மீட்டிங்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. கம்பெனியோட வெப்சைட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு மாதத்திலும் வந்து புது புது விஷயங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம டீம்ல எத்தனை ஆளுங்க பர்ச்சேசர் இருக்கு, எத்தனை பொண்ணுங்க இருக்கு, எத்தனை ஜென்ஸ் இருக்கு, லாஸ்ட் 1 வீக்னு எத்தனை புது ஆளுங்க வந்திருக்காங்க, லாஸ்ட் மந்த் எத்தனை பர்ச்சேஸ் இருக்கு, லாஸ்ட் 6 மாதத்துல வந்து பர்ச்சேஸே இல்லாத எத்தனை ஆளுங்க இருக்கு. இந்த மாதிரி டோட்டல் உங்களோட பயோடேட்டா ஃபுல்லா ஆர்சிஎம்ல இருக்கிற ஒரு லீடரோட டோட்டல் பயோடேட்டா வந்து நமக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருந்து கிடைக்கும். ஸோ உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம வெப்சைட் வந்து சரியான விதத்துல யூஸ் பண்ணுங்க. யூஸ் டிஸ்பிளே வால்ஸ். கம்பெனி கொடுத்திருக்கிற அந்த டிஸ்பிளே வாலோட ஆப்பர்ச்சுனிட்டி சரியான விதத்துல யூஸ் பண்ணுங்க. சும்மா வந்து பொருள் நமக்கு வாங்கி வைக்கிறதுக்காக அது யூட்டிலைஸ் பண்ணாத. தட் இஸ் ஏ பிக் டூல். உங்க டீம்ல இருக்கிற ஆளுங்களை வந்து ஒரு கிளப்பர் ஆக்கி மாற்றுறதுக்காக, 100% ப்ரொடக்ட் யூசர் ஆக்கி மாற்றுறதுக்காக அந்த டிஸ்பிளே வால் யூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் ஆளுங்களை வந்து நம்ம எல்லா பொருளையும் வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக அந்த யூட்டிலைஸ் பண்ணுங்க. சும்மா வந்து இப்பவும் வந்து நம்ம தமிழ்நாடு பார்த்தா லட்சக்கணக்கிന് பிவி வந்து டிஸ்பிளே வால்ல சும்மா கிடைக்கிறாங்க. யாருமே பில் பண்ணதும் இல்லை, அவரு அது எகெயின் வந்து அவர் ப்ராடக்ட் பர்ச்சேஸும் இல்லை. சும்மா லட்சக்கணக்கிന് பிவி, அது 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ இல்ல, அதுக்கும் மேல ஒரு 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 எமரால்டு அச்சீவ்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து பிவி டிஸ்பிளே வாலுக்குள்ள சும்மா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆளுங்க பர்ச்சேஸ் இருக்கு, ஆனா பில் பண்ணாம இருக்குது. ஸோ சரியான விதத்துல வந்து அது யூஸ் பண்ணுங்க. யூஸ் வண்டர்வேர்ல்ட்ஸ் அண்ட் வண்டர்வேர்ல்ட் கியூக்ஸ். நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு வண்டர்வேர்ல்ட் இருக்கு, அது வந்து சரியான விதத்துல யூஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்றதுக்காக இவ்வளவு நல்ல டூல் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நிறைய ஆளுங்களை வந்து இப்ப கேரளாவில் இருக்கிற எல்லா வண்டர்வேர்ல்ட்ஸ்லும் வந்து ஆளுங்க பஸ் எல்லாம் பிடிச்ச ஆளுங்க போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த வண்டர்வேர்ல்டு காமிச்சு அந்த கான்பிடன்ஸ் பில்ட் பண்றதுக்காக. ஸோ நமக்கு ஒரு சூப்பரான வண்டர்வேர்ல்டு கிடைச்சிருக்கு, அது யூஸ் பண்ணுங்க. இருக்கிற வண்டர்வேர்ல்டு கியூக்ஸோட பிசினஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. அங்க போய் சின்ன சின்ன கூட்டங்கள் நீங்க கண்டக்ட் பண்ணுங்க, ஹோம் மீட்டிங்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. யூஸ் ஸ்கேனிங் மிஷின்ஸ். கம்பெனி கொடுத்திருக்கிற டூல்ஸ், நம்ம நியூட்ரிசார்ஜ் ஒரு ஸ்கேனிங் மிஷின். இந்த ஸ்கேனிங் மிஷின் வச்சு எத்தனை ஆளுங்க வேணாலும் நீங்க நியூட்ரிசார்ஜ் பிசினஸுக்குள்ள கொண்டு வரலாம், நியூட்ரிசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியும். எப்படி அந்த ஸ்கேனிங் மிஷின் யூஸ் பண்ணுங்கிறது நிறைய வாட்டி பிரீதி மேடும் சுரேஷ் சாரும் எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. எகெயின் சுரேஷ் சார் வரும்போது அந்த ஒரு செஷன் நான் எடுக்க சொல்றேன், எப்படி வந்து அந்த பாடி ஸ்கேனிங் மிஷின் யூஸ் பண்ணுங்கிறது. கரெக்டா அது யூஸ் பண்ணா நிறைய ஆளுங்களை உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கொண்டு வர முடியும். அண்ட் நியூட்ரிசார்ஜ் இஸ் ஒன் ப்ராடக்ட். இந்தியாவுக்கு வெளியே ஆர்சிஎம் போகும்போது ഏറ്റവും அதிகம் உங்களுக்கு பிவி ஜெனரேட் பண்ணி கொடுக்க போற ஒரு ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இஃப் யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் தட் டுடே, இன்னைக்கு வந்து நீங்க நியூட்ரிசார்ஜ் ஒரு டீம் பில்ட் பண்ணலன்னா நாளைக்கு வந்து நீங்க ரெக்ரெட் பண்ண போறாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. I am guarantee you those who are not using, not promoting NutriCharge today is going to regret tomorrow. நாளைக்கு வந்து நீங்க வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க யோசிக்க போறாங்க. இதுக்கு காரணம் சொன்ன விஷயம் எதுக்கு நான் சொல்லல, ஆனா இதுக்கு காரணம் இருக்கு. It is going to happen. So start NutriCharge right now. இப்பவே வந்து NutriCharge ப்ரமோட் பண்ணுங்க. யூஸ் யூனிக்னஸ் ஆஃப் அவர் ப்ராடக்ட் ரேஞ்சஸ். நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நிறைய யூனிக்னஸ் இருக்கு. நம்ம கையில காமாரெஸ்னோலுக்கு யூனிக்னஸ் இருக்கு, தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு நிறைய ஆளுங்களுக்கு நமக்கு ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ அந்த யூனிக்னஸ் வந்து நீங்க சேல் பண்ணுங்க. டோன்ட் ட்ரை டு மேக் பிவி ஜெனரேட் பண்றதுக்காக நீங்க பண்ண வேண்டாம். அதுல இருக்கிற யூனிக்னஸ் ஆளுங்க கிட்ட போய் சேர்க்கிறதுக்காக கொஞ்சம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிசினஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டம் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்க தான், ஒண்ணுமே வந்து புது விஷயம் கிடையாது. இதெல்லாம் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க். முன்னாடி சொன்ன விஷயங்கள் மாதிரி இல்லை, இதெல்லாம் வந்து கம்பெனி நீங்க பண்ணா. ஜூம் மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு யாருமே வந்து உங்ககிட்ட வந்து இது ப்ரெஷர் போடல. பட் நீங்க ஜூம் மீட்டிங் நீங்க யூஸ் பண்ணா 10 பேர் இந்த ஜூம் மீட்டிங்ல கொண்டு வந்தா உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். சோஷியல் மீடியா நீங்க யூஸ் பண்ணணும்னு கம்பெனி சொல்லல, பட் தட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். நீங்க வந்து ஸ்மார்ட்டா அதை யூட்டிலைஸ் பண்ணா உங்களுக்கு பிசினஸ் வரும். டிஸ்பிளே வார்டு ஸ்மார்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, வண்டர்வெல் கிக்ஸ் ஸ்மார்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, ஸ்கேனிங் மிஷின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்களோட ஸ்மார்ட் பிசினஸ்
நியூட்ரிசார்ஜோட கிளப் கோர்சஸ் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு சேஹத் சாத்தி இருக்காங்க. நியூட்ரிசார்ஜோட நிறைய வாட்டி பிரீதி மேடம் சொன்ன விஷயம் தான் சேஹத் சாத்தி. சரியான விதத்தில் நம்ம அதை ப்ரொமோட் பண்ணா நிறைய ஆளுங்களை வந்து நியூட்ரிசார்ஜுக்குள்ள நமக்கு கொண்டு வர முடியும். நியூட்ரிசார்ஜோட வீராங்கனை கிளப்ஸ் நிறைய ஆளுங்களை கொண்டு வர முடியும். நியூட்ரிசார்ஜோட ஏஎன்சிசி கோர்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுங்க இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சு நீங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது யோசிக்க கூடாது. தேர் ஆர் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். அந்த ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக எஃபர்ட் ஆகுது நம்ம போடணும். நான் பண்ண போறது இல்லை, ஆனா அது தேவையான ஆளுங்க கிட்ட அது கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் மட்டும் நம்ம பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கலி பெரிய பிசினஸ் வரும். கீசோல் டார்கெட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ், கீசோலோட உடான் டார்கெட் இப்ப நடந்துட்டே இருக்காங்க. கீசோலோட ஹைஜீன் கேம்பெயின்ஸ் நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு பண்ண தெரியலனாலும் இது பண்ண தெரியுது. இதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஆளுங்களை கொண்டு வர முடியும். நேற்றுக்கு நடந்த வண்டர் வேர்ல்டு மீட்டிங், கேலிக்கட்ல நடந்த வண்டர் வேர்ல்டு மீட்டிங்ல மலப்புரத்தில இருந்து ஒரு டாக்டர் ஜலீல் ஒரு பர்சனல் கவுன்சிலிங்ல கொண்டு வந்தது. அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் ரேஞ்சஸை பற்றி பேசி அவரை வந்து அவரோட கிளினிக்கிலே அது ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அதுக்காக ஒரு டாக்டர், ஏன்னா அந்த டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் பெரிய லெவல்ல சேல் பண்ண முடியாது. ஸோ வாட் ஹி ஹேஸ் டன், ஒரு டாக்டரை கொண்டு வந்து என்ன உட்கார வச்சு ஆல்மோஸ்ட் 1 hour நானும் அந்த டாக்டரும் பேசிட்டாங்க. 100% கான்பிடென்ட்ல வந்து நியூட்ரிசார்ஜ் கம்பெனி எல்லாம் போய் விசிட் பண்ணதில்ல சொன்னாங்க. பிசி கோதை போயிட்டு விசிட் பண்ண நான் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹி இஸ் கோயிங் டு ஃபுல் ஃபிளெஜ்டு நியூட்ரிசார்ஜ் சேல் பண்ண போறாங்க. ஸோ எனக்கு முடியலனாலும் இது முடிகிற ஆளுங்க இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணணும், நம்ம இந்த டார்கெட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். குட் அவுட்டோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு பண்ணலாம். நம்ம குட் அவுட் ஒரு சூப்பரான டேஸ்டியஸ்ட் ஃபுட்டு நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் நம்ம குட் அவுட்ல சமைச்சு நம்ம ஆளுங்களை சாப்பிட வச்சா ஆட்டோமேட்டிக்கலி குட் அவுட்டோட பிசினஸ் நடக்கும். நம்ம எஸ்பெஷலி நம்ம நியூடில்ஸ் மட்டும் வந்து நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ்டியான, இவ்வளோ ஹெல்த்தியான, இவ்வளோ ப்ரோட்டீஷியஸான, இவ்வளோ ஃபைபர் இருக்கிற ஒரு ஒரு நியூடில்ஸ் வந்து உலகத்துல வேற எங்கேயும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ இத்தனையும் டேஸ்டியான பொருளை நம்ம கையில இருந்துட்டு நம்ம அது சரியான விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணலைன்னா வீட்டுல ஒரு பார்ட்டி வைங்க. அந்த பார்ட்டியில நியூடில்ஸ் மட்டும் கொடுங்க ஆளுங்களுக்கு. ஆளுங்களை எப்படி இருக்கு நம்ம இந்த ஒரு ப்ரமோஷன் மாதிரி நீங்க பண்ணுங்க. நிறைய ஆளுங்க வந்து ப்ரோட்டீஸ் சில்லி, அதே மாதிரி குட் அவுட்டோட நியூடில்ஸ் இது மட்டும் வீட்டுல ஒரு 50 பேரை கொண்டு வந்து நீங்க சாப்பிட வைங்க. ஆட்டோமேட்டிக்கலி குட் அவுட்டோட பிசினஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எவ்ரிபடி வில் பர்ச்சேஸ் நியூடில்ஸ் அண்ட் குட் வெஜ் பைட் ஃப்ரம் யுவர் ஹோம். உங்களோட டிஸ்பிளே வால சேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட் அவுட்டோட ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணுங்க. லீடர்ஷிப் ட்ரைனிங் கம்பெனி கொடுக்குற, இப்ப நமக்கு 2ஆம் தேதி நடக்க போற ப்ரோக்ராம், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நீங்க ஆளுங்களை கொண்டு வாங்க. மேக்சிமம் ஆளுங்களோட டிக்கெட் போய் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா டைமண்ட் சுரேந்திர பட் சாரோட லீடர்ஷிப் ட்ரைனிங் கிடைக்க போறாங்க, கோபகுமார் சாரோட லீடர்ஷிப் ட்ரைனிங் கிடைக்க போறாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல நம்மள ஆளுங்களை கொண்டு வரும்போது அவரோட கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். நம்ம கம்பெனியை பற்றி அவரோட ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மேக்சிமம் ஆளுங்களை நீங்க கொண்டு வரணும். லீடர்ஷிப் ட்ரைனிங் டார்கெட் இதெல்லாம் வந்து கம்பெனி கொடுக்கிற ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு. இட் இஸ் நாட் லைக் இதெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும் அந்த மாதிரி இல்லை. பட் இஃப் யூ ஆர் யூட்டிலைசிங் ஆல் தீஸ் திங்ஸ் யுவர் அச்சீவ்மெண்ட் வில் பி. இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஒரு 10 தடவை ஒரு நபர்கிட்ட போய் நீங்க ஆர்த்தியம் பிசினஸை பற்றி பேசினாலும் அவருக்கு புரிய மாட்டேன். ஆனா ஒரு 100-200 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துல வந்து நீங்க இவரை கொண்டு வந்து உட்கார வச்சா இந்த சிம்பிளி வித்தின் 10 நிமிஷத்துல வந்து அவர் கன்வின்ஸ் ஆகும். எஸ், இது வந்து நான் நினைச்ச மாதிரி இல்லை, இது பெரிய பிசினஸ். இதுல இருந்து எவ்வளவு ஆளுங்க வந்து அச்சீவரா வர்றீங்க, இத்தனை ஆளுங்களுக்கு வந்து இன்கம் வருது, இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு அவர் வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டா வந்து இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றது. கம்பெனி கன்சிஸ்டன்சி அண்ட் கிளப்ஸ், நம்ம கம்பெனியோட கன்சிஸ்டன்சிக்குள்ள ஆளுங்க கொண்டு வாங்க. கம்பெனி கன்சிஸ்டன்சி போனஸ் ஆளுங்க இல்லைன்னாலும் நீங்களோட பிசினஸ் நடக்கும். கன்சிஸ்டன்சி பண்ணிதான் ஆகணும் அந்த மாதிரி கம்பெனி சொல்லல. பட் நீங்க வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஆளுங்களை கொண்டு வரும்போதுதான் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணுவீங்க. அது ஸ்மார்ட் ஒர்க். கம்பெனி கொடுத்திருக்க ഏറ്റവും ஈஸியஸ்ட் வே டு ரீட்டைன் யுவர் பீப்புள். ஆளுங்களை உங்களை விட்டு போகாத அந்த சிஸ்டத்துக்குள்ள வைக்கிறதுக்காக கம்பெனி கொடுத்திருக்கிற ஈஸியஸ்ட் வே தான் அது. நம்ம கன்சிஸ்டன்சி பிளான் அது சரியான விதத்துல மேக்சிமம் ஆளுங்களை கொண்டு வாங்க. அண்ட் கிளப்ஸ், கம்பெனி கொடுத்திருக்கிற ப்ரீ டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுண்ட் கிளப், இந்த மாதிரி கிளப்புக்குள்ள ஆளுங்களை கொண்டு வாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஸ்மார்ட் ஒர்க். இதெல்லாம் வந்து கம்பெனி கொடுத்திருக்கிற ஸ்மார்ட் ஒர்க் இது. அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் ஒரு வாட்டி வந்து நம்ம ஒரு 10 டைமண்ட் கிளப்பரை நீங்க உருவாக்கிட்டா நீங்க யோசிச்சு பாருங்க 50,000 PV வந்து சிம்பிளா எல்லாமாவது உங்களோட அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் 10 டைமண்ட் கிளப்பர்ஸ், 10 டைமண்ட் கிளப். அது ஒரே மாதத்துல நீங்க கொண்டு வர வேண்டாம். நீங்க வந்து 4 மாதம் டைம்ல 10 பேர் கொண்டு வாங்க. அப்ப கூட 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 50,000 PV எல்லா மாதமும் வரும். ஸோ யூ வில் பிகம் an opener achiever within 4 months. 4 மாதத்துக்குள்ள ஒரு ஓப்பனர் அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு போக முடியும். தோஸ் ஆர் வெரி மச் லேசி.
பயங்கர லேசியா வேலை செய்யாத ஒரு ஆளுக்கு கூட சிம்பிளி ஒரு 4 மாசத்துக்குள்ள வந்து ஒரு ஓப்பனர் லெவலுக்கு போக முடியும். இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஆனா நீங்க பண்ணாமே இருந்தா ஐயோ 4 மாதம் திரும்பி 10 ஓப்பனர் அதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த மாதிரி யோசிச்சா 4 மாதத்துக்கு அப்புறம் there will be no extra income, there will be no change in your life. ஸோ டு பிகம் சக்சஸ், நம்ம சக்சஸ் ஆகணும்னா இந்த எல்லா விஷயവും நம்ம கூட சேரணும். നമുക്ക് നല്ല ടീം വർക്ക് വേണം, ശരിயான ഒരു സ്ട്രാറ്റജി വേണം, நம்ம ഒരാളെ കോച്ചാ நம்ம ஏத்துக்கணும், நம்ம பண்ண விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், நமக்கு ஒரு விஷன் வேணும், எதுக்கு நான் இது பண்றேங்கிற விஷன் வேணும், நம்ம வந்து ஒரு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் நமக்கு வேணும். நம்ம வந்து செல்ஃப் இன்ஸ்பயரா இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு ஜெயிக்க முடியும். எப்பவும் வந்து மூர்த்தி சார் வரணும், ரஞ்சித் சார் வரணும், கோபகுமார் சார் வரணும், பட் சார் வரணும், அந்த லீடர் வரணும், இந்த லீடர் வரணும் நம்ம யோசிச்சே இருந்தா நமக்கு சக்சஸ் ஆக முடியாது. அண்ட் டெஃபினெட்லி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம நம்ம கையில இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் JRCM அண்ட் வாழ்த்துக்கள்